எனக்குள்ள குறை இருக்கு, எனக்குள்ள இன்னும் ஆண்டவரே அப்பா சில காரியம் அப்பா விளங்க வேண்டியதா இருக்கிறது, எனக்கு கிருபை கொடுத்துருங்க, கிருபை கொடுத்துருங்க, கிருபை கொடுத்துருங்க. பேசுங்கப்பா. வார்த்தைக்கு விரோதமான ஆவி, வார்த்தைக்கு விரோதமான மந்திரவாதம், வார்த்தைக்கு விரோதமான குறி சொல்லுகிற ஆவி, வார்த்தைக்கு விரோதமாய் களவாடுகிற வார்த்தையை களவாடுகிற ஆவி, கண்ணை கட்டும் ஆவி, கனனித்திரையின் ஆவி, மதி மயக்கத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளப்படுவதாக, கட்டப்படுவதாக. ஆமென். செவிடாக்கி, ஊமையாக்கி, இருதயத்தை கல்லாக்கி, சிந்தையை சிதற வைத்து வார்த்தையை உள்ளே போக விடாமல் தடுக்கும் போராட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறேன், நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம இயேசப்பா வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிறது ஒரு ஸ்பெஷல். சில பேர் கேட்பாங்க, வாரம் வாரம் வார்த்தை கேட்கணுமா? கேட்டுக்கிட்டே இருக்கணும். வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், தூங்காமல் கேட்கணும் பாருங்க. ஆமென். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஆவிக்குள்ளே இருந்தால் தூக்கம் வராது. 2 ஆவி இருக்குது, ஒன்று கொட்டாவி இருக்குது, ஆமென், ஒன்று பரிசுத்த ஆவி இருக்குது. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை இன்று ஆவியானவர் தந்தார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இப்போ எல்லாரும் படிப்போமாக்கா? எல்லாரும் கீழே இருக்கிறவங்க நான் பார்ப்பேன் நீங்கள் படிக்கிறீங்களான்னு. எல்லாரும் யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமென். விளங்குதா? புரியுதா? 6:1 தான் உங்கள் நிலைமை. ஆமென். உங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவும் முடியல, உள்ளே வரவும் முடியல. சிலருக்கு சில பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரவே முடியலை. கொஞ்சம் கடன் இருக்குது, லட்சங்களில் கடன் இருக்குது. எப்படிடா அந்த கடன் அடைச்சி கடனை விட்டு வெளியே வரலான்னா முடியவே இல்லை. வியாதியை விட்டு வெளியே வரவே முடியலை. சிலர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் கணவர், உங்கள் மகன், உங்கள் மகா ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள அகப்பட்டிருக்கிறாங்க, பாவத்தை விட்டு வெளியே வரவே முடியல. ஒரு பிரச்சனை, மந்திரம், சூனியம், செய்வனை, இந்த காரியத்தை விட்டு வெளியே வரவே முடியலை. அதே போல ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. உள்ளே வர வேண்டியது என்னது? ஆசீர்வாதம். உங்களுக்கு தேவையான வேலை, நியாயத்தை, நீதிமன்றத்தில் வருகிற நியாய தீர்ப்பு, பணம், உயர்வு, ஆசீர்வாதம் ஒன்று கூட குடும்பத்துக்குள்ளே வரவே மாட்டேங்குது. வரன் வரவே மாட்டேங்குது. மகனுக்கு கல்யாணம் முடியலை, மகளுக்கு கல்யாணம் முடியலை, படித்த படிப்புக்கேற்ற வேலை வரலை, டிரான்ஸ்ஃபர் வரலை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நன்மை அடைக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு வானமே இருண்டு போன மாதிரி, ஐயா பரலோகத்துக்கும் எனக்கும் உரிய ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இன்றைக்கு அடைக்கப்பட்ட அந்த அடைப்பை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். யார் அடைச்சு வச்சிருக்காங்களோ, அன்றைக்கு எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது, அதில் யுத்த வீரர்கள் இருந்தார்கள். கர்த்தர் எரிகோவையும் யுத்த வீரர்களையும் யோசுவாவின் கையில் ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு ஆமென் உங்களை, குடும்பத்தை, பிள்ளைங்களை நிம்மதியாக வாழ விடாமல், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க விடாமல், நன்மையை குடும்பத்துக்குள்ளே விட விடாமல் உங்களை அடைச்சு வச்சிருக்கிற சில சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு 2-3 நாள் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. உள்ளே வரவும் முடியலை, வெளியே போகவும் முடியல, சிலதை அடைச்சி வச்சிருக்கு. அவங்களோட நீ சொல்லு, இனிமேல் அதை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமேன் சொல்லுங்க. அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்க போகுது. ஆமேன் சொல்லுங்களேன். பூட்டப்பட்டதெல்லாம் திறக்க போகுது. இனி ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் நன்மையின் வாசலாக்கா
அண்ணே உங்களுக்கு ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சில காரியம் எல்லைக்குள்ள வரும். ஆமென். இனி நன்மை வரும், கிருபை வரும். இனி சாபங்கள், பாவங்கள், மந்திரங்கள், பிசாசுகள், போராட்டங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், சத்துருக்களுடைய சில சூழ்ச்சமங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, கணவன் மனைவி உறவை விட்டு, ஊழியத்தை விட்டு, சபையை விட்டு, கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய வருமானம் தரக்கூடிய எல்லையை விட்டு பறந்து வெளியே போய் பாதாளத்துக்குள்ள போக போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களே. இங்கு இந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் கொடுத்து மோசே மூலமா செங்கடல் எல்லாம் பிளந்து பார்வோன் சேனையை கவிழ்த்து போட்டு பற்பல அற்புதத்தை வனாந்தரத்தில் செய்து அந்த ஜனங்களை கொண்டு வந்து கொண்டிருந்த காலம். மோசேக்கு வயசாயிடுச்சு, பலவீனப்பட்டுட்டார். இப்போ மோசேக்கு பதிலாக ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டு யோசுவா கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கும் போது 2 சவாலான காரியம் யோசுவாவுக்கு இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் சில சவாலான காரியம் இருக்கு. ஆமென். நீங்க யாரு? புதுசாலாம் ஒன்று இன்னைக்கு வாக்குத்தத்தம் பெற வரல. நீங்க ஏற்கனவே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை நம்பி அவர் பாதையில் பயணப்படுகிற பிள்ளைகள். பல அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செஞ்சிருக்கார். ஆமாவா இல்லையா? அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார், வானத்து மன்னாவை கொடுத்தார், கற்பாறையை பிளந்து நீரூற்றை கொடுத்தார். உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த மட்டும் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். செஞ்சிருக்கிறாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. செஞ்சிருந்தா இப்படியா அல்லேலூயா சொல்லுவோம்? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எந்த வீட்டுக்குள்ள இருந்தோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்க பிறந்தோம்? நமக்கு பிறக்கும்போது நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன வேலை, என்ன வருமானம், நம்ம யாரை கட்டி வந்தோம், கட்டி வரும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நம்ம மாப்பிள்ளை எப்படி வச்சிருந்தாரு, பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க, நம்ம காலம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நான் சொல்றேன், ஓரளவு நல்லாவே இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. மரிக்க கிடந்தோம், மரணத்தோடு போராடினோம், நாசத்தோடு போராடினோம், கஷ்டப்பட்டோம், சிறுமையில் இருந்தோம், ஏழ்மையாயிருந்தோம், தவித்தோம், ஏமாற்றப்பட்டோம், நம்பிக்கை துரோகம் வந்தது, சொல்லாததை சொன்னாய் என்றார்கள், காரணம் இல்லாமல் சத்துருக்கள் எழும்பினார்கள். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொன்னது போல உன் வீட்டார் உனக்கு சத்துருவாய் மாறினார்கள். நாம் எப்படி போனோம்? நீங்கள் எப்படி போனீர்கள்? ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை போல இருந்தீர்கள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு மூளைக்கு தலை கல்லாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். சிலருக்கு அதை அனுபவிக்க தெரியாது. என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை, அதான் செய்ய மாட்டேங்கிறார். சந்தோஷப்படணும். ஆமேன். கொடுத்ததில் சந்தோஷமா இருங்க. அப்போ தான் அந்த பிள்ளைக்கு இன்னும் கொடுக்கணும்னு ஆண்டவர் தோணும். உனக்கு பார்த்து சொல்லுவார், உனக்கு உலகத்தையே எழுதி வச்சாலும் உனக்கு திருப்தி வராது. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த மட்டும் காத்தார், இனி மேலும் காப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒரு தடை வரும்போது எதை யோசிக்கணும்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிடணும், 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிடணும். எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம், எப்படி இருந்தோம். இன்றைக்கி வேலை இல்லைனாலும் நீங்கள் டீச்சர் மாதிரி தான் இருக்கீங்க. பாருங்கள், சிரிப்பை பாருங்கள். வேலை இல்லைனாலும் டீச்சர் மாதிரி தான் இருக்கீங்க, ஹெட்மிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை நடத்துகிறார்ல, காகங்களை கொண்டு போஷித்தார். ஆமே, தூதர்களை கொண்டு போஷித்தார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, தன்னுடையதை கொடுத்தார். நீங்கள் துவண்டு போகும்போதெல்லாம் இப்படி ஊழியர்களை தந்தார், ஊழியக்காரிகளை கொடுத்தார், சபையை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், ஆற்றினார், தேற்றினார், பலப்படுத்தினார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் கூட நான் மரண படுக்கையில் விழவே இல்லைன்னு மரண பள்ளத்தாக்கில் நீ நடந்த போதிலும் கர்த்தர் உன்னோடு இருந்தார், குடும்பத்தோடு இருந்தார், ஆச்சரியமாய் நடத்தினார். ஆனா இன்னைக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மை. இன்னைக்கு ஒரு சவால் இருக்கு. ஆமேன். எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன், ஏசப்பா எனக்கு எல்லா அற்புதமும் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சவால் இருக்கு. இந்த யோசுவாவுக்கு முன்பு யோர்தான் காட்டாற்று பெருவெள்ளத்தை போல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆமேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த காட்டாற்று பெருவெள்ளம் பின்னிட்டு போனது. இன்றைக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் உங்களை முன்னேற விடாம உங்களை சீறி பாய்ந்து கொண்டிருக்கிற சில தீய வல்லமைகள் பின்னிட்டு போகிறது. ஆமென். தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இனிமேல் உங்கள் கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். இனி உங்களுக்குரியது உங்களுக்கு தான். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களுக்குரியது உங்களுக்கு தான். கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார்.
அதை கண் காணும். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் கொண்டு காணும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஏன்னா நீங்க அழைக்கப்பட்ட பிள்ளை, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீங்க இந்நாள் வர நடத்தப்பட்ட பாதை வனாந்தரம். ஆனா கர்த்தர்காரன் கூட இருந்துச்சு, வானம் திறந்து ஆசீர்வதித்தார், மன்னா கொடுத்து ஆசீர்வதித்தார். உலகம் தராதது உங்களுக்கு தந்தார். உலகம் கொடுக்கறதுல ஏமாற்றத்தை கொடுக்கும், கர்த்தர் அப்படி அல்ல, ஆறுதலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பின்னிட்டு போகும். இரண்டாவது, இந்த யோசுவாவுக்கு முன்னாடி இருந்தது எரிகோ, கடைசி தடை. பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடாதபடி எரிகோ ஒரு பெரிய கோட்டையாயிருந்தது. அதன் அகலம், அதன் உயரம், அதற்குள்ள வீடு கட்டியே இருந்தாங்களாம் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எரிகோ கோட்டைக்குள்ள தான் ராகா பேசி வீடுலாம், வீடு இருக்கிற அளவுக்கு அது பெரிய கோட்டை. அதை உடைக்கணும். அதை எப்படி உடைக்க முடியும்? இவங்க கையில் பீரங்கி இல்லை, ஃப்ளைட் இல்லை, ராக்கெட் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று இருந்துச்சுங்க, அழைத்தவர் கொடுத்த வாக்கு இருந்தது, வார்த்தை இருந்தது. சகோதரி, இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு வர நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ண போறேன், எனக்கு யார் இருக்கா, நான் இன்னும் ஏமாந்துருவனோ, கைவிடப்பட்டுருவனோ, இன்னும் கஷ்டப்படுவனோ. கர்த்தர் சொல்ற, நீ ஏன் பயப்படுற, உன்னை அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தா, நீ பயப்படாத. பயப்படுற மாதிரியே நடக்க வேண்டியிருக்கு. ஆனா கர்த்தர் சொல்ற, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாத, நான் உன் தேவன். ஆமென். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்றார், இந்த இக்கட்டில் அவர் உதவி செய்வார். ஐயா பலனே இல்லையே, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்ன தாங்கிறதுக்கு இந்த கடைசி காலத்தில் யார் இருக்கா? கர்த்தர் கரம் இருக்கிறது. நான் சொல்றேன், உங்க கையில பெருசா ஒன்றும் இல்லாம இருக்கலாம், வார்த்தை இருக்கு, வாக்கு இருக்கு, வாக்கு இருக்கு. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் சொல்றேன், எத்தனை பேர் வாக்கை நினைச்சு பார்க்கிறோம், வார்த்தையை நினைச்சு பார்க்கிறோம். உங்க மகன் மேல ஒரு வாக்கு இருக்குக்கா, உங்க மகா மேல ஒரு வாக்கு இருக்கு. அந்த வார்த்தையும் வாக்கும் இருக்கும் வரை உன் பிள்ளைகள் திசை கெட்டு போக முடியாது. இன்றைக்கு வேண்டுமானால் ஏதோ ஒன்று அடைத்து வைத்திருக்கலாம், ஆனால் இனி அதை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அது உடைக்கப்படும், அது தகர்க்கப்படும், அது திறக்கப்படும். இனி நீங்க வெளியே போக வேண்டியதெல்லாம் வெளியே போகும், உள்ள வர வேண்டியதெல்லாம் உள்ள வரும். இன்கமிங் வரப்போகுது. எங்கிருந்து இன்கமிங் வரப்போகுது தெரியுமா? போன்ல இருந்து இல்ல, பரத்தில் இருந்து, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து. சகோதரி, சகோதரா, உங்களுக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான, பிள்ளைகளுக்கு தேவையான ஒத்தாசை, உதவி, நன்மை, விடுதலை வெற்றியாய் கடந்து வர போகிறது. இயேசு பரலோகத்துல இருந்தெல்லாம் ஒத்தாசை அனுப்புவாரா? அனுப்புவார். அவர் நினைச்சா எங்க இருந்து அனுப்புவார். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் நம்ம புலம்புனாலும் அவர் உங்களை விட மாட்டார். ஒரு சமயம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சாட்சி, ஆனால் அதை உங்ககிட்ட அப்போ சொல்லலை, ஆனால் இப்போ சொல்லணும்னு ஆவியானவர் ஏவுகிறார். எனக்கு ஒரு ஊழியத்தின் பாதையில் அப்போ ஊழியமே இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. ஊழியமே இல்லை, எனக்கு நிறைய பணம் தேவை. எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதம் எனக்கு எப்படி தாண்டன்னு தெரியல. விற்கவா விரைக்கவா ஊழியங்களை சில சத்துருக்கள் கெடுத்தார்கள், மனிதர்களை கெடுத்தார்கள். நான் மிகவும் மனம் நொந்து போனேன். அப்பொழுது எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. உங்களை மாதிரி தான், உங்கள் கூட சேர்ந்ததுனால உங்கள் ஆவி விட்டுது. நான் சொன்னேன், இனி நான் வந்து ஆண்டவரே இந்த ஊரில் இருக்க மாட்டேன், ஊரை விட்டு நினச்சிடுவேன், நான் எங்கேயாவது போயிடுவேன் பாருங்கன்னு சொல்லிட்டு, அந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஒரு விடுமுறை காலம் இங்கு. நான் திங்கக்கிழமை முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே என்னை விட்டுச்சிங்களப்பா. செவ்வாய்க்கிழமை கூட்டம், எனக்கு கூட்டம் நடத்த மனம் இல்லை. நான் அப்படியே அழுத்தமாய் வீட்டில் உட்கார்ந்துருந்தேன். அப்போ எனக்கு பெரும் தொகை தேவை, இனி முடிய போகுது மாதம், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு நான் கண் கலங்கி நின்ற போது, ஆண்டவரே நான் பாருங்கள் வியாழக்கிழமை நான் போயிடுவேன் பாருங்கள், வேணாலும் பாருங்கள் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டல் கொடுத்தேன் பரலோகத்துக்கு. நான் செவ்வாய்க்கிழமை 1 மணிக்கு கூட்டத்துக்கு வருவது வழக்கம், 1 to 1:15. அன்றைக்கு நான் 1 மணி வரை வரவே இல்லை. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. அப்போ திடீரென்று வீட்டுக்குள்ளேருந்து ஃபோன் வந்துச்சு. இங்கே ஜோமண்ண ஒரு 5 பாட்டிமாரும் ஒரு அண்ணனும் வந்திருக்காங்க. எத்தனை பாட்டிமார்? அன்றைக்கு எனக்கு 1500 ரூபா தேவை. 2 ஊழியர்கள் வருவார்கள், 500 கொடுக்கணும், 500 ரூபா ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கணும், 1500 ரூபாய் தேவை. என் கையில் அன்றைக்கு 1 ரூபா கூட உண்மையிலே கையில் இல்லை. நான் உடனே ஆண்டவரை பார்த்து நக்கலா கிண்டலா, ஓஹோ இன்றைக்கு உள்ள 500 ரூபாயை ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்ருக்கீங்களோ, ஊழியர்களுக்கு கூட பெற கொடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸுக்கு கொடுக்க 500 கொடுத்துருக்கீங்களோ அப்படின்னு நான் ஆண்டவரை கொஞ்சம் ஏளனமாக உள்ள நினச்சேன். சில நேரம் நம்ம ஆண்டவரை ஏளனமாக நினைக்க மாட்டோம். அவர் நம்மளை அப்படி தானே வச்சுருக்காரு.
சிலருக்கு அப்படி தான் இருக்கும். அவர் என்ன அப்படி தானே வச்சுருக்காரு, என் நிலைமை அப்படி தானே இருக்குது, அவர் நல்லவர் தான், எல்லாருக்கும் செய்கிறார், எனக்கு தான் செய்யலையே அப்படிங்கிற ஃபீலோடே இருந்தேன். அந்த அண்ணனை நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். அவர் இந்த ஊருக்காரரே கிடையாது, பெங்களூர் பட்டணத்துக்காரர். அவர் இங்கே வந்தவர் தான் தெரியும். நான் இஷ்டம் இல்லாமல் வந்து 1:15 உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததும் ஊழியம், அந்த இருதய உணர்வு எல்லாம் வந்துருச்சு. அவர் ஒரு 5 இப்போமா நாளைக்கா இருக்கிற பாட்டியை தான் கொண்டு வந்தார். எப்படி இப்போமா நாளைக்கா 5 பேருக்கும் வல்லமையாய் உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணி அவருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். கரெக்டாக 3 கவருங்க. எத்தனை கவருங்க? 3 கவர். தின்னமாலாம் இல்லை, கவரில் ஒரு நோட்டு தான் இருக்குது. இப்போ 2000 நோட்டும் கிடையாது, அப்படி தானே? 1000 நோட்டும் இல்லை. விளங்கிருச்சு. 500 ரூபா நோட்டு. எத்தனை நோட்டு கொடுத்துட்டாரு? 3 நோட்டு கொடுத்துட்டாரு. எத்தனை நோட்டு கொடுத்துட்டாரு? 3 நோட்டு. அப்பவும் அப்படி மெத்தனமா நீங்கள் அப்படி தானே நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி 1:45 ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் வர்றதுக்குள்ளே கவர்லேருந்து பணத்தை எடுப்போன்னா 3 செக் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த மாதம் எனக்கு வர வேண்டிய கன்வென்ஷன் வந்தது, அதை தடுத்துட்டாங்க. கன்வென்ஷனை பிடிங்கிட்டு அங்கேருந்து ஃபோன் போட்டுலாம் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இருக்கு பாருங்க, அவனையா கூப்பிடுறீங்கன்னு. 3 செக்கையும் நான் திறந்து பார்த்தேன். எனக்கு 3 கன்வென்ஷனுக்கு போனால் என்ன கிடைக்குமோ அதை விட நிறையவே இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு செக்கிலையும் 20,000 20,000 20,000 இருந்தது. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நானும் அவரும் பழகவே இல்லை. என்னை வச்சு அவருக்கு ஒரு அற்புதமும் நடக்கலை. அவருக்கு நான் ஒரு வார்த்தை கூட ஜெபம் பண்ணதும் இல்லை. அப்பொழுது ஒரு சத்தம் இந்த பலிபீடத்திலிருந்து வந்தது, எப்படி சொல்வாய் என்னை விட்டு போவேன் என்று? எப்படி சொல்வாய்? இது என்னுடைய வாசஸ்தலம், இதிலே நான் இருக்கிறேன். ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறேன். யார் என்ன சொன்ன, எவர் எதை அடைத்தாலும் என்னிடத்திலிருந்து வருகிற நன்மையை தடுக்க முடியாது என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் நான் புறப்படும் போது சொன்னார், என்னை தேடி ஒரு கூட்ட மக்கள் வருவார்கள், நான் என் வாசலை திறப்பேன், அவர்களை ஆச்சரியமாய் நடத்துவேன். மனுஷரால் கூடாதது எல்லாம் தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நம்முடைய பரிதவிப்புகளை, நம்முடைய ஏக்கங்களை, நம் புலம்பல்களை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம நினைப்போம் இந்த மாசத்தை எப்படி கடக்க போறோம். கர்த்தர் சொல்வார், கலங்காதே, நீ திகையாதே, அது என்னுடைய வேலை, நீ என்னை நம்பி நன்மை செய். எத்தனையோ அற்புதங்க, எத்தனையோ அற்புதம், எத்தனையோ அற்புதம். தொடர்ந்து அடுத்த மாதமும் அதே ஒரு சூழ்நிலை. நம்ம பாருங்க, ஊழியம் ஒன்று திருநெல்வேலியிலேருந்து புக்காச்சு, ஒரு பெரிய ஆலயம் போனால் ஒரு 10,000 ரூபாய் காணிக்கை கிடைக்கும். அதை கொண்டு வந்து தானே இங்கே வந்து தேவைகளெல்லாம் சந்திக்க முடியும். நாங்கள் இங்கே யார்கிட்டையும் பணம் எல்லாம் கேட்கறதில்ல. ஊழியத்துக்கும் நிறைய தேவைகள் உண்டு. அந்த மாதமும் ஊழியம் இல்லை. அப்போ பாருங்கள், நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, மனுஷன் பலவீனமானவன். நம்ம கடந்ததை நினைக்க மாட்டோம், மறந்துடுவோம். இன்றைக்கி நீங்கள் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? நேற்று ஆண்டவர் நல்லவராக இருந்ததை மறந்து போகிறீர்கள். சென்ற மாதம், சென்ற நாட்கள் எனக்கு கேன்சல். 3 நாள் ஊழியம், பெரிய சபை பாளையங்கோட்டையில் கேன்சல்டு. ஒரு வீட்டு கூட்டத்துக்கு அழைப்பு வருது. வீட்டு கூட்டத்துக்கு நான் பொதுவாக போக மாட்டேன், அதுவும் ஒரு கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டை ஒட்டின ஒரு வீட்டுக்கு நான் போனால், ஆண்டவரே அந்த நேரம் நான் என்ன செய்வேன் பாருங்கன்னு சொல்லி, வேறு வழி இல்லையே, ஒரு ஊழியம் தானே, செவ்வாய்க்கிழமை காலையில் புக் பண்ணியாச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊழியர்களை தயவு செய்து நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் தான் நடத்துகிறார். நீ விசுவாசிச்சா உன்னை ஆண்டவர் மட்டும் தான் நடத்துவார். உங்களை யார் கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு யாருக்கிட்ட இருந்து நன்மை வராது, கர்த்தர் தருவார். வெயிட் பண்ணுங்க, பொறுத்துட்டீங்க. ஆமீன். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும். அந்த வீட்டுக்கு கூட்டத்துக்கு போனால் அவங்க ஒரு பணக்காரங்க, செய்தி கேட்குற மூடிலேயே யாரும் இல்லை. எல்லாருடைய மேக்கப்பும் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா சாயங்காலம் என்னது முகூர்த்தம், பெண் வீடு. கிட்டத்தட்ட 45 பேர். காலையில் செய்தியை நான் எடுக்கலை, நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் பேசுகிறாரு, எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு ஆயத்தமாகறாங்க. மேலே ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு ஒரு பையலும் அங்கே ஆயத்தம் இல்லை. பைபிளை ஒரு முறை கூட படிக்காதவன் உள்ளே இருக்கான், படித்து முடித்த மேதாவியும் இருக்கான், என் வசனத்தை கை கொள்ளாதவன் இருக்கான். போய் எச்சரித்து பிரசங்கம் பண்ணுங்கிறார். ஆமே. எங்கே சொல்கிறாருங்க? என் பெட்ரூமில் காலையில் 7:30 மணிக்கு நான் தியானத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், என்ன ஆண்டவரே இப்படி சொல்கிறீங்க, போகிறதே கல்யாண வீடு. நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு போனேன், அவர் என்கிட்ட ஒரு நாளும் பணம் கேட்க மாட்டார். இன்றைக்கி பணம் கேட்டார். நான் வந்து 1500 எனக்கு கொடுத்துருவீங்களா? சரி வாங்க நான் தாரேன். அவங்க எவ்வளோ தருவாங்களோ தெரியாது, ஒரு கல்யாண வீடு. சரி வாங்க தாரேன், எனக்கு வருதோ இல்லையோ கையில் இருந்தால் கொடுத்துருவோன்னு அவரை கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் கூப்பிட்டு போகும்போது அங்கே போய் செய்தி 10 மணிக்கு ஆரம்பமாகுது, ஊழியத்தை 11:30க்கு முடிக்கணும்னாரு. என் கையில் 11 மணிக்கு தந்தாங்க, அரை மணி நேரத்தில் முடிக்கணும். முடிஞ்சது 12:15 மணி. எத்தனை மணி? 12:15 மணி.
எச்சரித்து பேசுகிறார். ஒருவர் வந்தார், கோபத்தோடு வந்தார். அவரை பார்க்க கோபமாக இருந்துச்சு. முடிஞ்ச உடனேயும் ஒரு வயதானவர் மைக்கை பட்டுன்னு வாங்கினார். வாங்கி சொன்னார், இவரை யாருன்னே எனக்கு தெரியாது, இவரை பட் ஒன் அவர் பேசுனது கர்த்தர் பேசினார். நான் மனம் திரும்பிட்டேனார். நான் மனம் திரும்பிட்டேன். அவர் தான் வீட்டுக்கு மூத்த அண்ணன். நான் எல்லோரோடும் ஒப்புரவாக போகிறேன். நான் செஞ்சதை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சுக்கோங்கன்னாரு. அந்த கல்யாண வீடு மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமானது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஜோம் பண்ணி ஒரு 2000 ரூபாய் காணிக்கை கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்பிடுவாங்க. அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே ஜோம் பண்ண வந்துட்டாங்க. எல்லாரும் ஜெபிச்சு நான் அப்படியே எடுத்து காணிக்கையை பைக்கில் போட்டு வீட்டில் எண்ணி பார்த்தா கரெக்டாக 49,000 ரூபாய் இருந்தது. அல்லேலூயா. நடத்துபவர் இயேசு, நடத்துபவர் இயேசு. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்கள் தேவைகளை தேவனே தருவார். உங்களை பயப்படாதீங்க, விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒருவேளை நினச்சிடாதீங்க ஊழியக்காரனுக்கு இப்படி அடிக்கடி வருமோன்னு, அப்பப்போ வரும். அல்லேலூயா. தேவையை தருவார், கோடியை தரமாட்டாருக்கா. ஆமேன்னு சொல்லுங்க. தந்தா நான் ரெஸ்ட் எடுத்துடுவேன்னு தெரியும். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா, கடினமான எஜமானன்கள்லேயே கடினமான எஜமானன் யார் தெரியுமா? உங்கள் ஹெச்எம் கிடையாது, அல்லது உங்கள் வீட்டுக்காரர்லாம் கிடையாது. உங்கள் வீட்டுக்காரருக்கு இருக்கிற பாஸ் இல்லை, அவரை விட பெரிய பாஸ் அவர் தான். தூங்காமல் இருக்கணும். ஆமே, நிறைய ட்ராவல் பண்ணணும், உழைக்கணும், தொண்டை தண்ணியை கொடுத்து பிரசங்கிக்கணும், பிசாசுகள் பிடித்தவங்க மேலே கை வைக்கணும், கட்டை உடைக்கணும், பல தாக்குதல்கள் உடம்புக்கு வரும், அதெல்லாம் தாங்கணும். மரணமே வருவது போல் இருக்கும். எல்லாம் வந்த பிறகு தான் பேமெண்ட் தருவார். அல்லேலூயா. உங்களுக்குமான விலைக்கரையத்தையும் கொடுப்பார். நீங்கள் பயப்படாதிருங்கள், இப்படி நடத்துவார். நான் செய்திக்குள்ளே போகல. ஏசப்பா இன்னைக்கு சொன்னாங்க, நிறைய பேருக்கு விசுவாசம் விட்டு போச்சு. ஏசு இருக்கிறாரா? அவர் இருக்கிறார். ஏன் கூட இருக்கிறாரா? சிலருக்கு டவுட்டு, நம்ம போகிற இடத்துல இயேசு இருக்கிறாரா? அப்போ அவர் இருப்பவராகவே இருப்பார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமை அதிகப்படுமே ஒழிந்து குறைஞ்சே போகக்கூடாது. நான் அதிலிருந்து ஆண்டவர்கிட்ட ஒன்றை கற்றுக்கிட்டேன், அழைத்தவர் கைவிடவே மாட்டார். நிறைய சாட்சி இருக்குது, ஆனால் சொன்னால் ஆண்டுருவீங்க. ஆமே, அல்லேலூயா. பிறகு ஒன்று நினைப்பீங்க, கொண்டு வந்து 100 ரூபா காணிக்கை நம்ம ஏன் கொடுக்க போகிறோம், அவனுக்கு தான் கவர் வருமே, இதை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. நம்ம ஆட்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டியிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளோ வந்துட்டா? ஆமேன். வாங்க, கணக்கு உழவுக்கு வச்சுருக்கேன். அல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு சொல்லணும். ஆண்டவர்கிட்ட கணக்கு கேட்பார். என் கணக்கு அவருக்கு மட்டும் தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மகிமையானவர். நான் சொல்கிறேன், உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? இன்றைக்கி ஏசப்பா இப்போ தான் சிரிப்பு வருது. எனக்கும் ஒரு செக்கு வந்துடும் நினச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, அதை விட பெஸ்ட்டாக கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற முடிவை கொடுப்பார், சம்பூரணமாய் கொடுப்பார். துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, பெரிய காரியத்தை செய்வார். முதலாவது எரிகோ அடைக்கப்படுவதற்கு ஆமேன் அந்த யோசுவா என்ன செய்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தூக்கம் போயிடுச்சா? நல்லாவே போயிடுச்சு இல்லையா? இன்னும் கதை வச்சுருக்கேன், சொல்கிறேன். முழிச்சிருந்தா சொல்லுவேன், தூங்குனா முடிச்சிருவேன். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரெயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே இல்லை, எபிரெயர் 11:10. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அல்லேலூயா. முதல் தலைப்பு, ஆமேன். யோசுவா யுத்த வீரர்களை வைத்து அல்ல, அல்லது யுத்த தளவாடத்தை வச்சு எரிகோவை உடைக்கல, விசுவாசத்தினால் எரிகோ கோட்டை விழுந்தது. ஆமேன். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, அம்மா ஐயா, உங்க வீட்டுக்கு, உங்க வாழ்க்கைக்கு, உங்களுக்கு வர வேண்டியது, உள்ள வர வேண்டியது, உங்களை விட்டு வெளியே போக வேண்டியது, இதற்கு விரோதமா தடையா இருக்கிற தடைய உங்க விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் உடைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் உடைக்க போகிறார். நம்ம பார்க்க போகிறோம். நானே சொல்லிடுறேன். எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எதை நம்ப முடியாதோ, எதை பார்க்க முடியாதோ அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விளங்குற மாதிரி சொல்லட்டா? விளங்குற மாதிரி சொல்லட்டா? என்ன 2015 ஏசப்பா ஊழியத்துக்கு அழைக்கும் போது 10 பேர் தான் இந்த ஜபரையில் இருப்பாங்க. நான் கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறேன். 10 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு என்னுடைய உறவுக்காரங்க ஒருத்தங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நான் 10 பேரை வச்சு ஒரு கீபோர்டு வச்சு பாட்டு பாடி, நான் தான் பாட்டு பாடணும், ஆராதனை பண்ணணும், ஜெபம் நடத்தணும், செய்தி கொடுக்கணும்.
அவங்க முடிஞ்ச பிறகு என்னை கிட்ட கூப்பிட்டாங்க. பாசமாக என் உறவுக்காரங்க தான். கூப்பிட்ட உடனே நான் நினச்சேன், என்ன நினச்சே போகிறாங்க, பாராட்ட போகிறாங்க. ஏல உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஆமேன். 10 பேருக்கு ஊழியம் செய்ய வேலை இல்லாமல் பொழப்பு இல்லாமல் இப்படி வெள்ளிக்கிழமை கூட்டம் நடத்திட்டு அலையிறிய, ஒரு வேலையை பாரு, ஒரு வேலையை பார்த்துட்டு சம்பாதி. நீ சம்பாதிச்ச பிறகு வந்து என்ன செய்யி, ஊழியம் செய். நீ சம்பாதிச்சுட்டு நைட்டு கூட்டத்தை நடத்து. ஏன் இந்த 2 மணிக்கு தான் நடத்தணுமா? இப்படி 10 மணிக்கு நடத்தி, இப்படி மத்தியானம் 2 மணிக்கு நடத்தி 10 பேருக்கு ஊழியம் செஞ்சு மற்ற நாள்லாம் தூங்கிட்டு சோம்பேறியாக இருப்பா. ஆட சோம்பேறி கழுதுன்னு திட்டாங்க. அவங்க சொன்னது நியாயம் தானே, ஒரு பக்கம் நியாயம். ஆனால் எல்லாத்துக்கும் செவி கொடுத்துடக்கூடாது. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எல்லார் ஆலோசனைக்கும் செவி கொடுக்கக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், அந்நிய பாஷை பேசுகிறவங்க தான், ஆவியில் நிரம்புறவங்க தான். ஐயா, ஆவி வித்தியாசமானதாக இருக்கும். அழைத்தவர் தான் பார்க்கணும். உங்கள் பாஸ் யாரு? உங்கள் எஜமானன் யாரு? உங்கள் புருஷனை உங்களுக்கு கொடுத்தது யாரு? உங்கள் மனைவி உங்களுக்கு தந்தது யாரு? ஐயா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு கொடுத்தது யாரு? அதில் ஒரு டிஃபெக்ட் வந்தால், குறை மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது, கொடுத்துட்டு போய் கேட்கணும். நான் உடனே சொன்னது நியாயம் தானே. அன்று இரவு ஆண்டவரோடு நான் இதில் நடமாடிட்டு, ஆண்டவரே சொல்கிறாங்களப்பா, ஒரு சத்தம் மேலே இருந்து வந்தது, இந்த இடத்தில் உனக்கு பிஸியாகவே நீ இருப்ப, உனக்கு வேலை பார்க்கலாம் டைமே இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு சத்தம் வந்தது. அன்னைக்கு அதை நான் பார்க்கல. நான் பார்த்தது ஒரு ஓட்ட ஜபரை, ஒரு 10 விசுவாசி. நான் என்ன குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை இதை தான் கேட்டேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஊழியம் வருங்காலத்தில் பெருசாகும், என்னை கூட்டு போவார். அன்னைக்கு நான் பார்க்காததை நம்பினேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்கள் முன்னாடி எதெல்லாம் பார்க்க முடியாமல் நம்ப முடியாமல் இருக்கோ, இதையெல்லாம் எனக்கு ஆண்டவர் தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, இதுதான் விசுவாசம். கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கி சொன்னார், உங்கள் முன்னாடி ஒரு பெரிய தடை இருக்கிறது உண்மை. உங்கள் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலை, பிள்ளை ரட்சிக்கப்படலை, கல்யாணம் ஆகலை, இன்னும் வருமானம் பத்தலை, 10 லட்சம் ரூபா கடன் இருக்குது, நகை நிறைய அடமானத்தில் இருக்குது, எப்படி மீட்டெடுக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கையில் அந்த தடையை ஒப்பு கொடுத்துட்டேன், இனி தடை இருக்காதுன்னு. ஆனால் தடை இருக்காதுங்கிறத நீங்கள் இன்னும் அனுபவிக்கலை. தடை இன்னும் உங்கள் முன்னாடி உடையலை. பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் உடையும், அதை நம்புறீங்க பாருங்க, இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இதுவரை இல்லை, ஆனால் நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அப்படி விசுவாசிக்கிற விசுவாசம் பலமானது. ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு தெரியும் விசுவாசம் ஒரு வரம்? ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம ஜெபத்தில் எல்லாத்தையும் கேட்டு ஜெபிப்போம். அக்கா நல்ல கவனிங்க, எல்லாத்தையும் கேட்டு ஜெபம் பண்ணுவோம். எஸ்ப்பா எனக்கு கடன் மாறணும், என் மகன் மாறணும், அப்பா அவன் குடிக்க கூடாது, அவனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க, அவன் படிக்கணும், அவன் வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் கேட்போம். வரத்தில் எல்லாருக்கும் தீர்க்க தரிசன வரம் ரொம்ப பிடிக்கும். தீர்க்க தரிசன வரத்தை கூட கேட்போம். ஆனால் வரத்திலேயே பெஸ்டான வரம் விசுவாச வரம். கனிகளில் ஒரு கனி விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம். நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க சென்றிருந்தேன். அந்த சகோதரிக்கு பிள்ளை இல்லை. அந்த கணவர் அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறார். அந்த அக்காவோட அப்பா அம்மா, குடும்ப வறுமை, ஏழ்மை. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம ஊழியக்காரன், நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், கஷ்டம் மாறும். அப்படி ஃபோர்ட்ஸ் அந்த வீட்டில் நான் போய் அந்த சகோதரிக்கிட்ட, அக்கா நம்ம ஜெபிப்போம், உங்களுக்கு குழந்தையெல்லாம் ஆண்டவர் தருவார். அட போங்க பிரபு, போங்க பிரதர், அதெல்லாம் வேண்டாம். கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். ஆமேன், புரியுதா உங்களுக்கு? கடைசி காலம் இப்படி தான். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த அக்காவுக்கு இந்தியாவுக்காக ஜெபிக்கணும்னா அவ்வளோ கொள்ள பிரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப பிரியம்? இந்தியாவுக்கு ஜெபிக்கணும்னா செத்துருவாங்க. மேப்பெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க, மேப்லேயே முட்டில் நிற்பாங்க, மேப்பையே பிடிச்சிட்டு ஜெபிப்பாங்க. ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு ஜெபினா அது வேண்டாம், அதெல்லாம் எனக்கு கிடைக்காது, அதெல்லாம் அப்படின்ட்டாங்க. இந்த அக்கா இந்தியாவுக்கு ஜெபிக்கிறதுக்கு நடக்குமா நடக்காதா? வேதம் சொல்லுது, நீ ஜெபிக்கிறா உண்மைதான், நீங்கள் பாடுறீங்க உண்மைதான், சர்ச்சுக்கு போறீங்க உண்மைதான், ஊழியரெல்லாம் அழைக்கிறீங்க உண்மைதான். பட் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம். அல்லேலூயா. நிறைய புதிய ஏற்பாட்டில் போய் இயேசு அற்புதம் செஞ்சதெல்லாம் பார்த்தா, நீ ஜெபிச்சுட்டா உன் ஜெபத்தை கேட்டுட்டேன், உன் காணிக்கையை வாங்கிட்டேன், நீ ஆலயத்துக்கு ஒழுங்க வந்து, அப்படி இருக்காது. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகிடவது, நீ விசுவாசித்தபடியால் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும், இதை செய்ய வல்லமை உண்டு என்று உனக்கு எல்லாம் விசுவாசத்தை பற்றியே போட்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க கிட்ட விசுவாச பேச்சு இல்லை.
விசுவாச பார்வை இல்லை, விசுவாச வார்த்தை இல்லை, விசுவாசமா கேட்க தெரிய மாட்டேங்கி. கேட்டா கஷ்டம் அப்படிதானே இருக்கும். நான் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்துட்டேன்ல, பிறபடி மாறும் இல்லை. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து கர்த்தர் கோபுரமேட்டில் உயர்த்த முடியும் என்று நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இயேசு எனக்கு இதை தரமாட்டார், ஏன்னா நான் ஒரு பெரிய பாவி, அதனால எனக்கு தெரியும் இது எனக்கு நடக்காதுன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ண நீங்க யாரு? ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ விசுவாசித்தால் உனக்கு அப்படியே ஆகும். கற்பத்தின் கனிக்கு தடையா? கணவருடைய ரட்சிப்புக்கு தடையா? வேலைக்கு தடையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் அடையாதபடி பெரிய தடையா? சுகமாக்கக்கூடிய வரம் உங்கள் வீட்டில் செயல்பட்டு மரணத்தின் பிடியில் இருப்பவர்களை தூக்கி நிறுத்த தடையா? தேவ பிள்ளையே, இன்றைக்கு விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் அவைகளை உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. எரிகோ எப்படி யோசுவாவுக்கு முன்பு விசுவாசத்தினால் விழுந்ததோ, அதே போல உங்க குடும்பத்தில், ஊழியத்தில், வாழ்க்கையில், பிள்ளைங்க எல்லையில் தடையா இருக்கிற தடையை உன் விசுவாசத்தை கண்டு உடைப்பார். அல்லேலூயா. விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரும். எந்த கேள்வினால வரும்? பைபிள் வசனத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. கேள்வி எதிலிருந்து வரும்? வசனத்திலிருந்து வரும். ஆமேன். வசனம் படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த கண்மலை பிளந்து எப்படி தண்ணி வந்திருக்கும்? ஆண்டவரே அந்த எரிகோ காட்டாற்று பெருவெள்ளம் போல ஓடுது. நம்ம ஊரில் மழை பெஞ்சா நம்ம தெருவில் ஓடுற தண்ணியில் கால் வச்சாலே அது இழுத்துட்டு போகுது பாருங்க. ஆனால் அது காட்டாற்று பெருவெள்ளத்தை போல ஓடுகிற யோர்தான். நம்ம கேட்கணும், எப்படி ஆண்டவரே ஆசாரியர்கள் அதில் காலை வச்சாங்க? ஆமே, அவங்க எவ்வளோ தைரியமாக வச்சாங்க, எனக்கு சொல்லித்தாங்களப்பா. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், பறக்க பார்க்காதீங்கன்னு. ஆமே, இப்போ யாரும் பறக்க பார்க்கல. நான் சொல்கிறேன், அடுத்தவங்க கதையே பார்க்காதீங்க. பைபிளில் என்ன கதை இருக்கோ அந்த சமாச்சாரம் என்னன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஆமேன். அதை அறியணும். நான் உட்காந்துலாம் ஆண்டவர் இது எப்படி நடந்திருக்கும், ஆண்டவர் இது எப்படி செய்யணும், ஆண்டவர் இந்த பிரசங்கம், நான் அதை தான் கேட்பேன். அங்கே எப்படிப்பட்ட ஜனங்கள் வருவாங்க, அவங்களுக்கு என்ன வார்த்தை, எனக்கு பயமாக இருக்க, குழப்பமாக இருக்க. ஆண்டவருக்குள்ளே இருந்து கேள்வி கேட்டு ஆண்டவர்கிட்ட அறியணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசம் எங்கே இருந்துங்க வரும்? கேள்வினால வரும். கேள்வி எங்க இருந்துங்க வரும்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது அதை வரலாறா படிக்க கூடாது. அவைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் நடப்பிக்கக்கூடிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களெல்லாம் பார்த்தா பதற்றமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது, தைரியமா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் ஒரு வரம். விசுவாசத்தை ஒருவனுக்குள் துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவர். அப்போ நான் கேட்குறேன், அக்கா, அம்மா, ஐயா, நம்ம ஜபத்தில் உலகத்தில் உள்ளதெல்லாம் எப்படி பாரமாக கேட்குறோமோ அதை விட பாரமா எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. எனக்கு, நான் விசுவாசி தான், ஆனால் எனக்கு பதட்டம் இருக்குது. என் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. நான் விசுவாசத்தில் சந்தேகப்படுறேன். ஆண்டவர் நிறைய நேரம் சீஷர்களை, அற்ப விசுவாசியே, இதை உன்னால ஏன் செய்யக்கூடாமல் போயிற்று? அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆமேன். சந்தேகம் வரும்போது இவன் மாறிடுவானா, இவன் இப்படி இருக்கானே, இந்த புருஷன், இந்த ஆள் இப்படி இருக்கானே, இந்த கள்ள உறவை விட்டுருவாரா, இவர் திருந்தி வந்துடுவாரா, இப்படி இருக்காரு, சந்தேகப்படாத. நீ விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இயேசு உங்க கண்ணீரை பார்க்கிறார், ஜபத்தை கேட்கிறாரு, உங்க காணிக்கையை பார்க்கிறாரு, தியாகத்தை பார்க்கிறாரு, உங்க கிட்ட தான் வந்து நிற்கிறாரு. ஆனா நீங்க கேட்கிற உங்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கு செய்து கொடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட விசுவாச குறைவு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசி. விசுவாசத்தை எப்படி கேட்கணும் தெரியுமா? உபவாசம் இருந்து கேட்கணும். அல்லேலூயா. நான் ஒன்று உங்களுக்கு எளிதாக சொல்லி தரட்டுமா? இன்றைக்கி நிறைய பேருக்கு கூட்டத்துக்குள்ளே வந்தால் நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம கூட்டத்துக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருப்போம், பழக்கம் கட்டியிருப்போம், அல்லது நம்ம வந்த பிறகு அந்த அக்கா வந்திருப்பாங்க, ஆனால் எழும்பி சாட்சி சொல்லுவாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, ஆலயத்துலேயும் நடக்கும், நம்ம பார்த்துருக்கோம். நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். அதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். அந்த அற்புதம் அவங்களுக்கு நடந்த உடனே நம்ம மனசு உடஞ்சிரும். இப்போ நானும் திலீப் பிரதரும் ஊழியம் செய்கிறோம். திடீர்னு திலீப் பிரதர் பிளைனில் பறக்க ஆரம்பிச்சிட்டார். நான் யோசிக்கிறேன், நம்ம ஜபரைக்கு வந்தார், ஃப்ளைட்லெல்லாம் போகிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு முகம்லாம் கொஞ்சம் சுருங்கிடும். மனுஷன் தானே, ஆனால் அப்படி சுருங்கக்கூடாது. யவீரு என்ற ஜப ஆலய தலைவனை பற்றி உங்களுக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? வீட்டில் பிள்ளை மரண அவஸ்தையாய் இருந்தாள். மரணத்தோடு அந்த யவீருவின் மகள் போராடி கொண்டிருந்தாள். இயேசு அது அப்படியே அந்த காலம் இயேசு வாழ்ந்த காலம். உடனே யவீருவுக்கு பிளிங்க் ஆகுது, ஏசப்பா சுகம் கொடுப்பார்ல அப்படின்னு சொல்லி. பிள்ளை எப்படி போராடுறது தெரியுமா? வெட்டு வருது,
மரணம்னா எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ளே 60 வயசு 70 வயசுக்காரங்க சாகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையெல்லாம் ஜில்லுன்னு ஆகும், பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிரும், கண்ணெல்லாம் இழுக்கும், உடம்பே மாறிடும், நமக்குள்ளே கண்காணிப்போம், இவங்க கொஞ்ச நாளுக்கு மேலே தாங்க மாட்டாங்க. யவீரு இதை பார்த்துட்டு ஓடுறான். இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி தீவிரமாய் ஓடி போகிறார். ஓடி போய் ஏசப்பாவும் அவனுக்கு போகும்போதெல்லாம் எப்படி என்ன இருந்திருக்கும்? ஏசப்பா இருப்பாங்களா? ஏசப்பா இருந்தாலும் என் ஜெபத்தை கேட்பாங்களா? என் கூட வருவாங்களா? சுகம் கிடைக்குமா? இப்படி ஏசப்பாவை தேடி போகும்போதெல்லாம் ஏசப்பாவை குறித்த சிந்தை, எண்ணம், அன்பு எப்படி வந்துடுவாங்கல்ல, ஓட்டம், வேகம் எல்லாம் இருந்துச்சு. போனா ஏசப்பாவை பார்த்தான், ஜெபம் பண்ணா, ஏசப்பா என் பிள்ளை வீட்டில் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், நீங்க என் கூட வந்து உங்க கையை என் பிள்ளை மேல வச்சா அவள் பிழைப்பாள். இது யவீருவினுடைய விசுவாச ஜெபம். ஆமென். இயேசு யாரு? கொடை வள்ளல். ஜெபத்தை கேட்டுட்டு வேண்டாம்னா சொல்லுவார். இயேசு சொன்னார், போ, நம்ம போவோம், வா, நான் உனக்கு சுகத்தை தாரேன். இப்போ யவீரோடு கூட இயேசு போய்கிட்டே இருக்கிறார். யவீருக்கு சந்தோஷம், பரவாயில்லையே, ஏசப்பா வந்துட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மகன் என்ன செஞ்சிருவா? சுகமாயிருவா. ஆனால் போக போக இயேசுவை பார்க்க வேண்டிய அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது தான் பிள்ளையோட நிலை இருக்குது பார்த்தீங்களா, கண்ணு முன்னாடி வந்துட்டுங்க. நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாலும் இவர் பிரசங்கெல்லாம் பண்ணுறது சரிதான், நான் சாயங்காலம் வீட்டுக்கு போகணுமே, நாளைக்கு எனக்கு பதில் வருமே, நான் அந்த பணத்தை கெட்டணுமே, அந்த காரியத்தை தாண்டணுமே, சிந்தை எங்கே இருக்கும்? கூட்டத்துக்கு வரும்போது எண்ணம் இருக்கும், உள்ளே வந்ததுமே பாதி எண்ணம் வீட்டுக்கு போயிடும். இதுதான் அவிவிசுவாசம். அவன் என்ன செய்தான் என்றால் வீட்டுக்கு போயிட்டான், எங்கள் சிந்தையில். ஏன்னா அந்த பிரயாணம் எப்படி இருக்குது? தாமதமாக இருக்குது. ஏன் தெரியுமா? வரும்பொழுது ஒண்டியாய் வந்தான், ஒருவனாய் வந்தான், ஓடி வந்துட்டான். போகும்போது யாரை கூட்டிகிட்டு போகிறான்? இயேசு கிறிஸ்து. அவர் யார்? பிரபலமான தேவ மனிதன். அவர் போகும் இடமெல்லாம் என்ன இருக்கும்? ஜனக்கூட்ட நெருக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் கவனிங்க, இங்கே ஒரு வாசல் இருக்குது. வரும்போது எல்லாம் ஸ்பீடாக வந்துட்டீங்க, போகும்போது எப்படி போவீங்க? கொஞ்சம் நெரிச்சு தான் அந்த கடலையை வாங்க போவோம், ஏன்னா கூட்டம் அதிகம். வந்த மாதிரி ஸ்பீடாக வெளியே ஏற முடியாது. இப்போ போகும்போது அங்கே நெருக்கத்தினால யவீருவுக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? பதட்டம் வந்துருச்சு. இப்படி ஸ்லோவாக போனால், இவ்வளவு நெருக்கமாக போனால், இவ்வளவு வேகம் குறைச்சி போனால், போகிற வர என் பிள்ளை உயிர் தாங்குமா? போகிற போக்க பார்த்தா ஆண்டவர் அமைதியாக இருக்கார, என் நிலைமை மாறுமா? என் பிரச்சனை மாறுமா? ஒரு நாள் அப்படி நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், கேட்ட உடனே ஆண்டவருக்கு தரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குக்கா. இன்றைக்கி ஒரு ஜெபம் ஜெபிப்பீங்க, உடனே ஒன்று தந்துடுவார். ஆனால் ஒன்று சொல்லட்டு, அங்கேருந்து நிறைய பேர் போகும்போது இன்னைக்கு கேட்டதில்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதை இன்றைக்கி தருவார். ஆமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது இன்றைக்கி வரும். ஆனால் அது நமக்கு பெருசாக தெரியாது, அதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவர் அதின் காலத்தில் சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். யவீரு கேட்டது அவர் வீட்டில் போகிறதுக்கு பாதை இருக்குது, கொஞ்சம் காலதாமதம் இருக்குது. அந்த காலதாமத பயணத்தில் நிறைய தடை இருக்குது. யவீரு பயந்துட்டார், பதற்றப்பட்டுட்டார். இப்போ பார்த்தா மெல்லமாக நடந்து வந்த ஏசப்பா நின்றுட்டார். நின்று அவர் கேட்குறார், என்னை தொட்டது யார்? தொட்டது யார்? சீஷர்கள் கேட்காங்க, பாரு மத்தேயு, பேதுருங்க பாரு, ஏசு ஜோக் அடிக்கிறார். இவ்வளவு ஜனக்கூட்ட நெருக்கத்தில் நானும் தான் அப்பப்போ தொடுறேன். ஆமே, இதில் வேற இவ்வளோ கூட்டம் இருக்குது. அவர் சொன்னார், எல்லாரும் என்னை தொட்டதற்கும் இப்பொழுது ஒருவர் என்னை தொட்டதற்கும் வித்தியாசம் உண்டு. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதாக்கா. எல்லாரும் பாடலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், ஆனால் உங்கள் பாட்டும் ஜபமும் ஆண்டவரை போய் தொடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தொட்டா நீங்கள் இப்படி இத்து போய் இருக்க மாட்டீங்க, வல்லமை உள்ளவளாக இருப்பீங்க. ஆமேன் சொல்லுங்கள். வல்லமை வந்ததும் 12 ஆண்டு காலம் உதிரத்தின் ஊரதில்ல அந்த இரத்த ஆமேன் போக்கில் பலவீனப்பட்ட அவள் எழும்பி நின்றாள். இயேசு கேட்டிருப்பார், நீ யாருமா? நம்ம ஆண்டவர் அக்கறை உள்ள ஆண்டவர். ஆமேன், என்ன மாதிரிலாம் இல்லை. நான் உங்களை விசாரிக்கவே மாட்டேங்கிறேன்ல, தலை தொட்டு ஜோமனி அனுப்பிடுறேன். இந்த மனுஷன் என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. நான் சொல்லுகிறேன், என்னை விட இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். அவருக்கு எல்லாரையும் தெரியும். ஆமேன். உங்கள் காரியத்தை நாங்கள் தொடும்போதும் எங்களுக்கும் தெரியும். அதுதான் ஆவியை பகுத்தறியக்கூடிய வரம். பாருங்கள், இயேசு எல்லாம் கேட்குறார். 12 வருஷ கதையே அக்கா சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே யாரையாவது சாட்சி, நான் ஓப்பனாக சொல்லுவேன், நிறைய பேருக்கு இன்னும் சாட்சியே சொல்ல தெரியல. சாட்சினா என்ன தெரியுமா? நான் போன வாரம் ரொம்ப வயிறு வலியில் கஷ்டப்பட்டேன், துடிச்சிட்டேன், ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, நான் பயந்தே போனேன், டாக்டர் இப்படி இருக்குமோன்னாரு. நான் அந்த நேரமே ஆண்டவருக்கு பயந்து ஒரு பொருத்தனை பண்ணேன். இந்த ஜெபக்கூட்டத்தில் நான் சாட்சி சொல்லுவேன் பண்ண மாத்திரத்தில் வலி எங்கே போச்சுன்னு தெரியல. ஸ்கேன் எடுத்தாங்க, ரிப்போர்ட் வந்துச்சு, டாக்டர் ஒன்றும் இல்லைன்னுட்டாங்க. ஆமேன். ஆபத்து காலத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு தோத்திரம்னு சொல்லணும். நீங்கள் அப்படியா சொல்கிறிய? நான் பிறந்த நாளில் இருந்து
1959 நான் வந்து சாட்சி எங்கே போகுதுக்கா? தப்புலாம் கிடையாது. அது வந்து மன அழுத்தம், டிப்ரெஷன். ஆமே, அவளுக்கும் டிப்ரெஷன் இருந்திருக்கும். அவள் கூட தான் யாரும் பேசலையே. 12 வருஷம் உதரத்தின் ஊரல். நிறைய அக்கா மறைச்சிருக்காங்க. எங்கள் சபையில் நடக்கிறது அப்படியே பாஸ்டர் சொல்கிறாரு. உபவாச கூட்டத்துக்கு சில நேரம் போவேன். சாட்சி நேரத்தில் நான் மாட்டிக்கிடுவேன். செய்தி அவங்களே முடிச்சிடுவாங்க. எங்களுக்கு பிரசங்கம் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் மைக் கொடுக்குற கொஞ்சம் யோசிக்க தான் செய்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களே 4 மணிக்கு அனுப்பணும் பாருங்கள். சில பேர் அவங்களே பிரசங்கம் பண்ணிடுவாங்க. அவளும் 12 வருஷம் நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான். நான் அந்த வைத்தியன்ட்ட போனேன், அந்த வைத்தியன்ட்ட போனேன், அங்கே இவா கூட்டு போனால் பணம் போனது தான் மிச்சம், நிலத்தை விற்றேன், நகையை விற்றேன், ஒன்றும் சரி அவளை இப்போ வந்தேன் தொட்டேன், என்னமா மாதிரி வல்லமே. ஏசப்பட்ட மட்டுமா பேசியிருப்பா? ஏ லாரன்ஸ் அண்ணே, ஏ மேரியக்கா, எனக்கு சோமாயிட்டுக்கா அப்படின்னு எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு சொல்லியிருப்பாளா சொல்ல மாட்டாளா? அற்புதம் நடந்தால் யாருக்கு தான் கொண்டாட்டமாக இருக்காது? இப்போ யாருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கும்? யவீருவுக்கு. அவனுக்கு வயிறு எரியுது. அட போக்கத்தவளை, இப்பமா வந்து இடறி விழணும்? ஏசு எங்கெல்லாம் போனாரு, அப்பெல்லாம் உனக்கு அவர்கிட்ட போய் தொட தெரியாதோ? என் பிள்ளை வீட்டுக்குள்ளே சாவ கிடக்கான், ஆனால் உனக்கு அற்புதம் வாழுது. ஐயோன்னு பயந்தாரு. பயந்த மாதிரியே அங்கே செத்து போயிட்டா பிள்ளை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரம் உங்கள் ஆசீர்வாதம் டெத் கண்டிஷனுக்கு போயிருது. ஆமேன், புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஆசீர்வாதம் டெத்தான பாடையில் போன மாதிரி போயிடுது. ஆனால் நமக்கு முன்னாடி கூட்டத்துக்கு வந்தாக்கெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க, அன்னை சாட்சி சொல்கிறாங்க. நமக்கு முன்னாடி சர்ச்சில் வர அவளுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரு. நாளா ஏன் தெரியுமா நமக்கு செய்யலை? நல்லா கவனிக்கணும். இவன் வரும்போது ஸ்பீடாக வந்தான்ல, போகும்போது இயேசு நல்லவர்னு பேருக்கணும். அவன் போகும்போது பதற்றப்பட்டான். பார்த்தீங்களா? இயேசுவுக்கு தெரியும் இப்படி இவன் விசுவாசி தான், விசுவாசத்தினால தான் வந்தான். நீங்கள் விசுவாசி, அதனால தான் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனாலும் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா உள்ள ஒரு பதற்றம் இருக்குக்கா. உங்களுக்கு தெரியாமே உங்கள் காரியம் என்ன ஆகுமோ, எப்படி முடியுமோ, நடந்துருமா நடக்காதா, கிடைச்சிருமா கிடைக்காதா, சரியாகுமா சரியாகாதா, ஒரு பதற்றம் அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. இயேசுவுக்கு தெரியும் இவன் இப்படி பதற்றப்பட்டுட்டே போனா அங்கே அவரால் பிள்ளையை சுகமாக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பார்வை தெரியாதவன் வந்து சொன்னான், பார்வை தாரும் என்று. இயேசு உடனே கொடுக்கலங்க. ஜெபத்தை உடனே எல்லாம் கேட்ட மாட்டாரு. அவன் ஜெபம் பண்ணான், இயேசுவே இயேசுவே இறங்கும் கூக்குரட்டு ஜெபிச்சான். ஆண்டவர் ஜெபிக்கிறாங்கிறதுக்கு தொடல. எப்பா இதை செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறியா? அம்மா ஐயா வெயிலில் வந்துட்டீங்க, கஷ்டத்தில் வந்துட்டீங்க, விசுவாசிக்கிறீங்களா? பதட்டம் இல்லாமல் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எதுக்கு தெரியுமா அந்த பரலோகம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அங்கே கொண்டு வந்துச்சு? இந்த பதற்றத்தோட போகிறான். எதுக்கு போகிறான்? பிள்ளைக்காக. எப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறான்? விசுவாசத்தோடு வந்து ஏசப்பாட்டை நல்ல கவனிங்க. இதில் ஒரு சத்தியம் இருக்குது. ஏசப்பாட்டை பெர்மிஷன் கேட்டுட்டு ஏசப்பாட்டை நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா உடனே வாக்கு கொடுத்துட்டாரு. நமக்கு 1ஆம் தேதி கொடுக்குற மாதிரி கொடுத்து வான்னு கூட்டிகிட்டு போகிறார். போகிற வழியில் எப்படி கூப்பிட்டு போகிறான்? கையை கொண்டு பிள்ளை மேலே வைக்கும்படி. ஆனால் இவா யார்? இயேசுக்கிட்ட பெர்மிஷனே வாங்கலை. இயேசுக்கிட்ட பேசவே இல்லை, இயேசுவை பார்க்கவே இல்லை, இயேசுவை தொடவே இல்லை. எதை தொட்டா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. எத்தனை வருஷம் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி? 12 வருஷம். இந்த மக்கு எவீருவுக்கு அறிவு வந்திருக்கணும். பரவாயில்லையே, இயேசுவையே பார்க்கல, ஏசப்பாட்ட பேசவும் இல்லை, பெர்மிஷனும் வாங்கலை, அவரையும் தொடலை, வஸ்திரத்தின் ஓரத்தை அவா தொட்டா சுகமாயிட்டா. அப்போ நான் கூட்டு போகிற பார்ட்டி பெரிய ஆள். ஆமே, கண்டிப்பாக லேட்டானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை செத்தாலும் இவர் கை படப்போகுது, அவள் உயிரோட எழும்புவான்னு மக்கு எவீரு விசுவாசிச்சிருக்கணும். அட மக்குகளா, உங்களோட தான் பேசுகிறாரு. ஆமேன், நீ மக்கா இருக்காத. ஆமேன், கர்த்தர் பெரியவர் என்று நினை. உனக்கு அற்புதம் செய்வார், உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இயேசுவை விசுவாசி, பதற்றம் இல்லாமல் விசுவாசி, பயம் இல்லாமல் விசுவாசி, 100க்கு 100 விசுவாசி. எனக்கு அற்புதத்தை செய்வார், எனக்கு அதிசயத்தை செய்வார். இவன் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. நமக்கு அப்படி தானே வருது. ஆமாம், அது நடக்காதான், அது முடியாது. அதான் நான் அப்போவே சொன்னேன் இல்லை, எனக்கு தெரியும். இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எனக்கு மந்திரம் வச்சுட்டாங்க, அதான் நின்றுட்டு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம அற்ப விசுவாசியாக இருக்கிறதுனால நினச்சபடி நடக்கு. நமக்கு முன்னக்கூட்டியே தெரியும், இந்த வெள்ளியா ஏதாவது நடக்கும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் நடக்கு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ஒன்றும் நடக்காது. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும்.
சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். யவீரு பயந்தபடியே வீட்டிலிருந்து செய்தி வந்தது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை மரித்து போனாள். இயேசு சொன்னார், உன் பிள்ளை சாகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், சில காரியம் என் வாழ்க்கையில செத்து போச்சு பிரதர், என் நம்பிக்கை செத்து போச்சு, நீதி செத்து போச்சு, உண்மை செத்து போச்சு, என்னுடைய வாழ்க்கையில என் ஆசீர்வாதம், என் கனவெல்லாம் செத்து போச்சு, நான் இப்ப கைவிடப்பட்ட ஒரு மகளா வந்திருக்கிறேன், நீ கவலைப்படுறியா? கவலைப்படாத, எதுவும் செத்து போகவில்லை, எல்லாம் இளைப்பாறி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களுக்கு பிறகு அவைகள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். அப்ப நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். நீ விசுவாசித்தால் தேவ, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்தது, விசுவாசத்தோடு கூட இவர் எதை காமிச்சிருக்கிறார் தெரியுமா? கீழ்ப்படிதலை காமிச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்தவங்க கிட்ட இல்லாத ஒன்று என்ன இருக்காது? சிலர்கிட்ட விசுவாசம்லாம் இருக்கும், ஆனால் கீழ்ப்படியவே மாட்டோம். நான் சொன்னது தான் சரி, நான் சொன்னால் தான் கரெக்ட். அது எல்லாருக்கும் அந்த ஹெட் வெயிட், அது நிறைய பெண்களுக்குள்ளே இருக்கு. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். நன்கு கவனியுங்கள். கீழ்ப்படிந்ததற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 3ஆம், நம்ம எல்லாரும் படிப்போனே, எல்லாரும் வாயும் கொஞ்சம் டயர்டாயிருச்சு, அதனால் எல்லாம் படித்தா எனக்கு நான் நினைக்கிறேன் 10 நிமிஷத்தில் செய்தியை முடிச்சிடலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுநொடி இடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். இதை தேவன் யோசுவாவுக்கு சொல்றாரு. யோசுவா கீழ்ப்படிஞ்சு அப்படியே ஜனத்துக்கு சொல்றாரு. ஆமேன் சொல்லுங்க. நான் ஒன்று சொல்றேன், விசுவாசிக்கு அடுத்த முக்கியமான கேரக்டர் கீழ்ப்படிதல். ஆமேன். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொல்லாமல் ஒன்று செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். சிலருக்கு பாருங்க, அப்படிலாம் பழைய காலங்களில் பரிசுத்தவான்களுக்கு சபை கீழ்ப்படிந்திருந்தது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பரிசுத்தவான்கள் என்று நாம் யாரையும் எண்ணிக்கொள்ள இல்லை. கீழ்ப்படிதல் இல்லை. நான் சொல்லிட்டேன், ஏன்ட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமே, என்கிட்ட சாத்தானும் சொல்லுவான். அதை நிதானிக்கணும், ஒரு ஆராயணும். நாங்கள் எல்லாம் ஊழியத்தில் டப்புன்னு ஆண்டவர் சொன்னார்னு ஒன்று செஞ்சிட மாட்டோம். அதுக்கு ரொம்ப ஜபம் பண்ணுவோம். அது ஆண்டவர் தான் சொன்னாரா, அதில் தேவ சித்தம் இருக்கா, ரொம்ப ஆராயணும், கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் எல்லாம் கூடி வரும்போது இது ஆண்டவர் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இல்லை, கீழ்ப்படியணும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. இந்த யோசுவா ஜனங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துறார். எப்படி ஒருமுகப்படுத்துறார் தெரியுமா? அட்டென்ஷன்ல, அணிவகுப்புல ஒன்றன் பின் ஒன்றாக ஜனங்கள் எல்லாம் பின்னாடி வரணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆமேன். கீழ்ப்படிதல் ஒன்று, கீழ்ப்படிதல். 2வது, விசுவாச வாழ்க்கைக்குள்ள அன்புன்னு ஒன்று இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யோசுவாவுக்கு அன்பு இருந்துச்சு. யார் மேலே? முதல்ல ஆண்டவர் மேலே. 2வது யார் மேலே? அந்த ஜனங்கள் மேலே. நான் ஒன்று சொல்லுவேன், அந்த ஜனங்கள் என்ன லேஸ்பட்டவங்களா இல்லை. 40 நாள் மோசே சீனாய் மலையில் கற்பலகையை ஏற்படுத்தி கட்டளை எழுதிட்டு வர்றதுக்குள்ளே இந்த ஜனங்கள் கண்ணுக்குட்டியை வார்த்து அதை செஞ்சு நடனம் ஆடி கூத்தாடிட்டாங்க. அப்படிப்பட்ட முரட்டாட்டமான ஜனம். இப்போ ஆண்டவர் பெரிய காரியத்தை கொடுக்காரு. 10 பேர் 100 பேர் இல்லைங்க, லட்ச ஜனங்களை 6 நாளும் சும்மா இல்ல, அமைதியா சத்தம் காட்டாம எரிகோவை சுத்தி வர சொல்லுன்னு யோசுவாட்ட சொல்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் நம்பி யாரை கொடுத்துருக்காரு தெரியுமா? உங்க கணவனை. ஆமேன். கணவனை, உங்க மகனை, உங்க மகளை, உங்க மருமகனை, உங்க மருமகளை. நீங்க ஊழியம் செஞ்ச அந்த சபையை, நீங்க ஊழியம் செய்த அந்த ஊழியத்தை உங்களை நம்பி கொடுத்துருக்காரு. நீங்க மட்டும் கீழ்ப்படுகிறது முக்கியம் இல்லை, அவங்களையும் கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்துறது முக்கியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ அன்பு இருந்தால் தான் அது முடியும். ஆமேன். அன்பு இருந்து அந்த கணவன் மாறுற வர, அந்த பிள்ளை மாறுற வர, ஆமேன், பொறுமையோடு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்ல. விசுவாச வாழ்க்கையில் விசுவாசிக்கு என்ன இல்லாமல் இருக்குது தெரியுமா? பொறுமை, அன்பு. பொறுமையே இல்லைங்க உங்களுக்கு. நான் சொல்லுவேன், ஆத்திரம், அவசரம், வார்த்தையை விடுறது, கவனமாக இருக்கணும்.
ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையே, உங்க கணவனை, உங்க மகனை, உங்க மகளை, உங்க குடும்பத்தை, உங்க அழைப்பை, உங்க ஊழியத்தை ஆண்டவருடைய பாதையில் நடத்தணும்னா நீங்க ரொம்ப 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 பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அவங்க மேல அன்பா இருக்கணும். அது ஆத்துமா, அது ஆத்துமா. இந்த மனுஷன் நான் சொல்லியே திருந்த மாட்டேங்கிறானே. நீங்க சொன்னா திருந்தவே மாட்டார். பைபிள் அப்படி எந்த இடத்துலயாவது மனைவி சொன்னவுடன் புருஷன் கேட்டு மனம் திரும்புவான், தாய் சொன்னவுடன் பிள்ளை மனம் திரும்பும், ரட்சிக்கப்பட்டு விடும் என்று வேதம் சொல்லுகிறதா? காட்டுங்கள் பார்க்கலாம். பின்பு ஏன் அந்த ஊழியத்தை செய்கிறீர்கள்? ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. புத்திமதி சொல்ல வேண்டும், ஆனால் எரிச்சல் ஊட்டும்படி சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுது. பிள்ளைக்கு அறிவுரை கொடுக்கலாம், ஒரு அளவு தான் கொடுக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும், நம்ம கீழ்ப்படியணும், நம்ம அன்பா இருக்கணும். அன்புனா அது ஒரு ஆத்துமா. என் பிள்ளைக்குள்ள இருக்கிறது ஒரு ஆத்துமா, என் புருஷனுக்குள்ள இருக்கிறது ஒரு ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ஆத்துமா கெட்டு போக கூடாது. அந்த ஆத்துமா வருகை இழந்துடக்கூடாது, பரலோகத்தை இழந்துடக்கூடாது, தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு பொறுமையா இருந்து விசுவாசிச்சா ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அது இருக்காக்கா? ஏ விசுவாசியே, ஆரம்பத்தில் பிரசங்கம் நல்லா தானே போச்சு, எங்களை மெச்சு கொண்டியில் சுற்றி இப்படி வந்துட்டேன். நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம்பத்திலேயே கடிந்து கொண்டால் நீங்கள் ஒரு முடிவோடு ஆகிவிடுகிறீர்கள். இந்த பிரசங்கம் எனக்கானது அல்ல, நான் தூங்கி இளைப்பாறட்டும், இது அவளுக்குத்தான் சரியாயிருக்கும் என்று நீங்கள் ஒருவரை எண்ணிக்கொண்டு தூங்கி விடுகிறீர்கள். அல்லேலூயா. பிரசங்கம் எல்லாருக்கும், எனக்கும் சேர்த்து தான். பட்டயம் இரு கருக்குள்ள பட்டயம். ஆமேன். அப்போ ரொம்ப என்ன வேணும்? பொறுமை வேணும் விசுவாச வாழ்க்கையில். அது இருக்கா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொறுமையெல்லாம் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. பிரதர், நான் ரொம்ப சோதிக்கப்படுறேன், எனக்கு கூட்டத்துக்கு வரவே பிடிக்கல, கையை எடுத்து கும்பிட்டு போடவே வராதிங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க பிரதர் நான் வந்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்போ ரொம்ப பிரச்சனை வருது, ரொம்ப போராட்டம் வருது. அக்கா, இது ஒன்றும் திறந்த வாசல் இல்லை, நெருக்கமானது, இடுக்கமானது. ஸ்கூலில் பிள்ளைய ப்ரீகேஜில் கொண்டு விடும்போது ஹாய் மம்மி பாய் மம்மின்னு போவோம். அது எப்போ தெரியுமா அதுக்கு வலிக்கும்? அதை பிடிச்சு ஹோம்ஒர்க் எழுத வைக்கும்போது தான் ஸ்கூல் வேண்டாங்கும். எப்பொழுதும் ஆரம்ப கட்டத்தில் சபையும் ஊழியமும் அழைப்பும் ஆமாம் எல்லாம் நல்லா இருக்கும். போக போக ஆண்டவரே சோதிப்பார். எதை சோதிப்பது போல தெரியுமா? பொன்னை புடமிடுவதை போல உங்கள் விலையேற பெற்ற விசுவாச வாழ்க்கையை சோதிப்பாரு. ஆமேன். ஜபரைக்கு போகும்போதெல்லாம் நல்லது நடக்குதுன்னு போறா, ஒரு கெடுதலை கொடுப்போமா போறாளான்னு செக் பண்ணுவார். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? மிந்தி மாதிரி ஜபரை இல்லை, அவன் இல்லை, காலா வலிச்சாலும் அதை தாண்டி வந்து ஜெயிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அக்கா, ஊழியம் செய்யறது ஆரம்பத்தில் செய்ததை விட இப்போ கடினமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு, நிறைய ஜெபிக்க வேண்டியிருக்கு, நிறைய எதிர்பார்க்கிறார். அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், அவருடைய அன்பு போக போக ஈர்க்கும். பெருக்கு எதிர்பார்ப்பாரு. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இழந்துட்டன, கெட்டுட்டன, அவமானப்பட்டுட்டன, விட்டுட்டன இல்லை, இது சோதனை காலம். உனக்குள் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் இருக்கு, விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எதை விட பெருசு தெரியுமா? நகையை விட பெருசு. பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒன்று உங்ககிட்ட இருக்கு. நீங்க எதுவுமே என்கிட்ட இல்லைங்கிறீங்க. நான் சொல்றேன், விசுவாசம் இருந்தால் நீங்கள் தான் கர்த்தருடைய பார்வைக்கு பெரிய கோடீஸ்வரி, பெரிய மில்லினியர். பட் நகையை வச்சு விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் பார்வையில் நம்ம பிச்சைக்காரி. ஆண்டவர் அங்கிருந்து அப்படிதான் பார்ப்பார், அட பிச்சைக்கார. அவர் திட்டுவார் பயங்கரமா, உங்களுக்கு தெரியுமா? அட அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்படுகிறார், ஏன் அதட்டினார்ன்னு இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் பார்வையில் பணக்காரங்களா ஒருத்தர் இருக்கணும்னா வச்சிருக்கிற வீடு, காரு, நகை, பணம், பட்டம், படிப்பு, வேலை, சௌந்தரியம், அழகு இல்லை, எது இல்லை என்றாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று விசுவாசத்தை ஒருவர் காத்து கொண்டு அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க மேலே சந்தோஷமாக இருப்பார். உங்களுக்கு அது இருக்கா? உங்களுக்கு அது இருக்கா? ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார், விசுவாசி, விசுவாசத்தை விட்டுட்டு வேற எதையும் செய்யாத, கர்த்தர் பேரில் மட்டும் உறுதியாய் நம்பிக்கொண்டு அவர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு பிந்தி கிடக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களாக்கா? நான் எப்போவே ரட்சிக்கப்பட்டேன், எப்போவே அபிஷேகம் பண்ணப்பட்டேன், எப்போவே ஊழியம் செஞ்சேன், எப்போவே ஆண்டவருக்காக கலக்கணும். எனக்கு எல்லாரை விட நான் நீ தான் ஆண்டவர் பார்வையில் விலையேற பெற்றவள், நீ தான் ஆண்டவர் பார்வையில் முத்திரையிடப்பட்ட பிள்ளை.
கர்த்தர் உன்னை தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு தேவை. அதனால் தான் இன்றைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வந்து விசுவாசம் என்னும் வரம் தேவை, விசுவாசம் என்னும் வார்த்தை தேவை, விசுவாசம் என்னும் வாழ்க்கை தேவை. அந்த விசுவாசத்துக்குள் பதற்றமும் பயமும் உனக்கு உலகமும் உள்ளே இருக்கக்கூடாது. மாறாக அன்பும் பொறுமையும். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நீங்க ஆளலாம், நீங்க ஆளலாம். அடுத்தது முக்கியமான ஒரு காரியம் பார்த்து முடிச்சு ஜெபிச்சிருவோம். என்னெல்லாம் பார்த்தோம்? விசுவாசம். விசுவாசத்துக்குள்ள என்ன பார்த்தோம்? அன்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும். அல்லேலூயா. அதை பார்த்து ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் யோசுவா 6:10 எல்லாரும் படிக்க போகிறோம். நான் கீழே உள்ளவங்களெல்லாம் நோட் பண்ணுவேன், சின்ன பிள்ளை வச்சுருக்கிறவங்க ஓகே. ஆனால் யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளில் ஆர்ப்பரிப்பீர்களாக என்று. அல்லேலூயா. இதுதான் உங்க பாயிண்ட். விசுவாசி சத்தம் காட்டக்கூடாது. என்ன கூடாது? சத்தம் காட்டக்கூடாது. ரொம்ப ஆர்ப்பரிப்புன்னா ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. விசுவாசியாக இருக்கிறேன்னு ரொம்ப ஆட்டமும் போடக்கூடாது, சத்தமும் காட்டக்கூடாது, பேசவும் கூடாது. எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். இந்த அமைதிக்கு என்ன பலன் இருக்குது தெரியுமா? நிறைய பேர் ஜபம் தான் பலன் சொல்லிட்டு, ஜபம் பலன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஜபம் எப்போ பலனாக ஆகும் தெரியுமா? பாருங்கள், ஏசாயா 30:15. ஏசாயா எல்லாரும் படிக்க போகிறோம், எல்லாரும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். எது பலனா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு எதுங்க பலன்? அமைதி. அமர்ந்து இல்லை, அமெரிக்கை. அமர்ந்து ஜெபத்தில் அமர்ந்துருவோம். அடுத்த அமெரிக்கை, அமைதி. அமைதி ஒரு பெரிய பலன், பெரிய பலன். அமைதியா இருக்க வேண்டிய காலத்தில் அமைதியா தான் இருக்கணும், சத்தம் காட்டக்கூடாது. நீ தடைக்கு முன்னாடி இருக்கிறியா? சவாலுக்கு முன்னாடி இருக்கிறியா? உங்க ஊழியத்துக்கு முன்னாடி, அழைப்புக்கு முன்னாடி, குடும்ப வாழ்க்கைக்கு முன்னாடி, வேலை வீட்டு காரியத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய கோட்டை. இதை மட்டும் எனக்கு கிடைச்சிட்டுனா, இதை மட்டும் நான் தாண்டிட்டேன்னா, அப்படி கேள்விக்குறியோட இருக்கீங்களா? இப்போ நீங்க செய்ய வேண்டியது அமைதி. அமைதி, ரொம்ப அமைதியா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க? உலகத்தில். எங்க? உங்க சொந்தக்காரங்க கிட்ட, உங்க உறவுக்காரங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணுங்க. தேவபலன். சில பேர்லாம் இருக்கிறாங்க, தன் நீதியை நிலைநாட்ட தலைகளை நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளும் அப்படி உருப்பட மாட்டோம். என் மேலே தப்பு இல்லை, என்ன 4 பேர் குற்றம் சுமத்துறாங்கன்னா அது தேவ சித்தம்னா நான் கடந்து போயிடணும். நான் அதுக்கு ஒரு யூடியூப்பில் பதில் கொடுக்கக்கூடாது, அதுக்காக சில விளக்கத்தை நான் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். முத்துக்கு பன்றிகளின் மத்தியில் முத்துக்களை போடாதிருங்கள். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் அப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு சொல்கிறது விளங்குதா? நீதியை நிலைநாட்டக்கூட நல்லா கவனிக்கணும். யோசேப்பு அண்ணன் அடிக்கும்போது அடி வாங்கிட்டான், குழியில் தூக்கி போடும்போதும் போடப்பட்டுட்டான். அவனை விற்றாங்க. இஸ்மவேலர்கள் என்னெல்லாம் பேசிட்டு போயிருப்பாங்க. டே, இவனை விற்போமா, பார்ட்டாக விற்றுருவோமா, அல்லது கிட்னியை விற்றுருவோமா, இருதயத்தை விற்றுருவோமா, இவனை அடிமைத்தன வேலைக்கு போடுவோமா, அங்கே ஜெயிலில் போடுவோமா. எல்லா இடத்துலையும் யோசேப்பு பேசனான்னு போடப்படலை, அமெரிக்கையாக இருந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அமைதியாக இருங்க. சிலர் சொல்லி கொடுப்பாங்க, இங்கே பேர் அமைதியாக இருக்காத, வாயில்லாத பிள்ளைன்னு சொல்லி உன்னை ஏமாற்றட்டும். அப்படி நீ ஆண்டவருக்காக அமைதியாக இருந்து நீ ஏமாற்றப்பட்டா நீ பாக்கியவான். பரலோகத்தில் உன் பலன் மிகுதியாக இருக்கும். நீ வாயாடிய வேண்டிய இடத்துல வாயாடாமல், சத்தம் காட்டாமல் விட வேண்டிய இடத்துல சிலர் சொல்லுவாங்க, பேசாமல் இருந்தோன்னு வை, தலை மேலே ஏறி நின்றுவாங்க. நிற்கட்டுமே, தலை மேலே ஏறி போகணுன்னு வசனம் சொல்லுதில்லை. அது ஒரு காலம், அதற்கு பிறகு அந்த காலம் வசந்தமாய் மாறும். அல்லேலூயா. இங்கே அழகாக ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாம் படிங்க, நாம் எல்லாம் படிப்போம். பிரசங்கி 3:7. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேசவும் ஒரு காலம் உண்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான்லாம் மௌனமாக இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் மௌனமாக இருந்தேன். இப்போ டெய்லி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்கள். டெய்லி பேசி கழுத்த இருக்கல நிறைய பேரை பலப்படுத்துகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேரை ஊக்கப்படுத்துகிறேன். நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அமைதியாக இருந்துட்டா ஒரு காலம் பேச வைப்பார், ஒரு காலம் பேச வைப்பார். இது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய காலம். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம்
13:14, யாத்திராகமம் 14:13, யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி என்னென்னைக்கும் காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அக்கா, அம்மா, ஐயா, தேவ பிள்ளையே, அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்க முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கா? பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களா? பெரியவங்க மாதிரி பேசுறாங்களா? கேவலப்படுத்துறாங்களா? கிண்டல் பண்றாங்களா? கூட்டம் கூடுறாங்களா? அவமானப்படுத்துறாங்களா? பழி சொல்லிடுறாங்களா? உன் சொந்த குடும்பமே உன்னை அவமதிக்குதா? வெட்கத்தோடு இருக்கியா? அமெரிக்கையா இரு. அந்த கூட்டத்துக்கு நீ பயப்படாத. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. சும்மாவே இருக்க மாட்டாரு. உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக ஜெயம் கொடுப்பார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சில சத்துருக்களை ஆண்டவர் தொடவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த சத்துருவை தான் நீ பேசிக்கிட்டே இருக்க. கண்டுக்கவே விடாது. அது வரட்டுமே, கொதவள வர வரட்டுமே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவனாயிருப்பான். கண்மணி போல் உன்னை காப்பேன். அது எப்படிங்க தொட்டுட்டு போயிட முடியும்? தலை மயிரை கூட பத்திரமாய் எண்ணி வைத்திருக்கிறார். ஆமீன். சும்மா இரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஃபோனை எடுக்கும் போதெல்லாம், எக்கா என் வீட்டுக்காரனை கேட்டிங்களாக்கா? எக்கா என் மாமியாரை பார்த்தீங்களா? எக்கா என் மருமகா என்ன செஞ்சா தெரியுமா? எக்கா என் அக்கா, எக்கா அவா இருக்கல்ல மற்றவா என்ன சொல்லிட்டா தெரியுமா? பேசாதபடி. சபைக்குள்ள, கூட்டத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள, தெருவுக்குள்ள, மொபைல் போன்ல ஒருவருக்கு ஒருவர் மற்றவரை குறித்து பேசாதிருங்கள். இது பேசுகிற காலம் அல்ல, மௌனமாய் இருக்கிற காலம். அமைதியா இருக்கணும், அப்பதான் தேவபலன் கிடைக்கும். நீ பேசாம ஆண்டவரோட பேசு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே என்ன இப்படி பண்றாங்கப்பா, ஆனா நான் மன்னிக்கிறேன்ப்பா, ஆனா எனக்கு தாங்க முடியலப்பா, எனக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுங்கன்னு அவரை நம்பு, அவரோடு பேசு. இன்னைக்கு சில பேருக்கெல்லாம் ஜெபிக்க மைக்க கையில் கொடுத்தா எனக்கு ஜெபிக்க வராது. ஆமே, எனக்கு பழக்கம் பேச ஃபோன் கொடுத்தா குடு நான் சொல்லட்டு, உனக்கு சொல்ல தெரியாது, நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா பிட்டிங்கு 4 போடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தெரிஞ்ச மாதிரியும் பேசுவோம். நான் சொல்லுகிறேன், பேச்சை குறைச்சிருங்க. சத்துருக்களை குறித்து நீ பேசாமல் இரு, விசுவாசமா இரு. நீ நம்பணும், கர்த்தர் எனக்கு முன்னாடி சத்துருவை ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் யுத்தம் பண்ண போறார், அவர் முறியடிக்க போறார். அந்த சத்துருவுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய பந்தய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தர் கூட இருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தர் கூட இருக்க போய் தான் 2 மணி தூக்கமான நேரம், விடுமுறை காலம், இத்தனை பேரை தேவன் அழைத்து கொண்டு வந்து உட்கார வைக்க காரணம். பிரபு கிதியோனுக்காக நீ வரவில்லை. நான் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியமானவன் அல்ல, அற்பமான மனிதன், அப்ரோஜியமானவன். ஆனால் கர்த்தர் பெரியவர். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் மௌனமாக இருங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. நியாயத்தை கேட்க போகிறேன், நீதியை கேட்க போகிறேன் ஆண்டவர் சொன்னாரா? அவரே நீதி செய்வார், அவரே நியாயம் செய்வார். நம்ம நாசுக்கா சில நேரம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எனக்கு பிரதரை பிடிக்கலன்னு வைங்க, நேரடியாக மோதுற ஒரு கூட்டமும் உண்டு. சில நேரம் அக்காட்ட சொன்னால் பிரதர்கிட்ட சொல்லிடுவாங்கன்னா அங்கே போய் மிரட்டுவோம். உனக்கு கதை தெரியுமா? இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. மௌனமாக இருங்கள், அமைதியாக இருங்க, சும்மா இருங்க. கர்த்தரை விடையாக்கா ஆண்டவர், கர்த்தரை விட யார் பெரியவங்க? பெரிய எகிப்தின் சேனையை கவிழ்த்து போட்ட கர்த்தர் உங்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணுவார். இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 6 நாளும் எவ்வளோ பெரிய சவால் தெரியுமா அந்த ஜனங்களுக்கு? ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களையும் என்னையும் மாதிரி லொடலொடன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி இல்லை பாரு, அந்த தண்ணி பாரு கலங்கி இருக்கு பாரு, தண்ணி அங்கே குடித்த மாதிரி இல்லை பாரு, கசப்பாக இருக்கு பாரு, இந்த சாப்பாடை பார்த்தியா கொஞ்சமாக வந்திருக்கு பாரு, இந்த அசன குழம்புல இந்த வாட்டி பாரு, தண்ணியை ஊற்றிட்டாங்க பாரு, இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பட்டிமன்றம். ஆனால் அவர்களை 6 நாள் அமைதிப்படுத்தி அவர்களை சுற்றி வந்ததும், அவர்கள் சுற்றி வந்ததும், சுற்றி வர வளைக்கப்பட்டதும் பெரிய காரியம். கர்த்தர் சொல்கிறாரு, நாவை காத்துட்டீங்கன்னு வைங்க, வாயை மட்டும் காத்துட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பலசாலி. கொஞ்சம் கஷ்டம் தான், ஆமென், அல்லேலூயா. ஆனால் காத்துக்கிட்டா உங்களை அசைக்கவே முடியாது. உங்கள்கிட்ட இருந்து ரகசியத்தை நிறைய பேர் திருடுறாங்க. தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். ரகசியத்தை திருடுற ஒரு கூட்டம் நல்ல கனிவாக மாம்பழம் மாதிரி வருவாங்க. எக்கா நல்லா இருக்கீங்களா? சில பேர் உங்கள் ரகசியத்தை திருட மாட்டாங்க, ஆனால் உங்கள்கிட்ட பாசமாக இருப்பாங்க. அக்கா உங்கள்கிட்ட ரொம்ப உயிராக இருப்பாங்க. உங்கள் மூலமாய் சில ரகசியத்தை எடுக்கிற சில குள்ளநரிகள் உண்டு. கவனம். நீங்கள் யதார்த்தமாக பேசிடுவீங்க. அந்த அக்கா பாசமாக நம்மளை ஒரு ஆள் நினச்சி, அக்கா நீ கூட்டத்துக்கு போனீங்களே, கூட்டம் எப்படி இருந்துச்சு?
யாரெல்லாம் வந்தா? எங்கே உட்காந்துருந்திய? அது எதுக்கு உங்களுக்கு? நான் போனேன், உட்காந்தேன், ஆண்டவரை பார்த்தேன், வந்தேன்னு சொல்ல தெரியணும். அது நான் போனேன்னா போகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிடாதீங்க. யார்ட்டையும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வளன் லொடன்னு பேசக்கூடாது, துதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ரகசியத்தை திருடுகிற ஓநாய்களும் குள்ளநரி கூட்டங்களும் உனக்காக ஆமேன் வழியிலே பதவி இருக்கிறார்கள். உன் வாயை திருடுவாங்க நல்லவங்க மாதிரி. நீங்களும் அக்கா பாவமே, அங்கதான் கண்ணி ஆயிடும். நான் சொல்றேன், பிறருடைய குடும்பத்தின் ரகசியம் வெளியே போவதற்கு நீங்கள் ஒரு ஆள் காரணமாக இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. சுட்டு போட்டாலும் என்னை விட்டு ஒரு நியூஸ் போகக்கூடாது. அப்படி இருக்குமாக்கா? அப்படி இருக்க முடியுமா? நான் பழகி பார்த்த அளவில் அப்படி ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு பெண்ணை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நாவை அலப்புகிறவன் மூடன். ரகசியத்தை திருட சாத்தான் வரும்பொழுது நாவை அலப்பாதே. உன் வீட்டுக்கு வருபவர்களிடத்திலும் நீ போன் போட்டு பேசுபவர்களிடத்திலும் பக்திக்குரிய வார்த்தைகளை தவிர, பக்தி விருத்தி உருவாக்கக்கூடிய வாழ்க்கையை தவிர வார்த்தை எதையும் பேசாதீங்க வேற. ஆமேன். நானும் கெட்டு அவரையும் கெட்டு குடிச்சவராக்க கூடாது. அல்லேலூயா. யாருக்கோ பிரதர் பிரசங்கம் பண்றாரு, ஆனா சத்தியமா நாங்க யாரும் இல்லை அப்படின்னு நானும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், மௌனமாயிருங்கள். அழ ஒரு காலம் உண்டு, நகை உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். ஒரு இடத்துல நீங்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் நடத்திட்டாருங்கிறதுக்காக ஆண்டவர் உங்கள் கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்கள் கூட ரொம்ப இருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்கு விரோதமாக சத்துரு பெருகிட்டாங்கும் போது உங்கள் முடிவு இல்லை, உங்கள் துவக்கம் புதுசாக துவங்க போகுதுன்னு அர்த்தம். ஆமேன். உங்களை குறித்து இல்லாத பொல்லாத சொல்லலாம். யோசேப்பு உயிரோடு இருக்கும்போது செத்துட்டான்னு சொல்லிட்டாங்கங்க. அவங்கள விட அங்கே உங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய ஆட்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாங்க. இல்லைங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒரு நாள் யாரு செத்து போனாங்கன்னு ஆமேன் சொன்னாங்களோ அவங்கள அவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்தார். உன் சத்துருக்களை கர்த்தர் உன் பாதப்படியாக்கி போடுவார். ஒரு பாடமும் எடுத்தார் யோசேப்பு. சில நேரம் யாருக்கு தெரியும், சிலரை வச்சு பாடமே நம்மளை எடுக்க வைப்பார். நீ அன்னைக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சல, அப்படி ஒரு நாளையும் யாருக்கும் செய்யாத. ஆமேன். நீ திருந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே ஏற்படுத்துவார். நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள், பெரிய ஜாதியாக்குவார், உயர்த்துவார். வாயை பூட்டுங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அப்படி எல்லாரும் எழும்பலாமா? எழும்பலாமா? எத்தனை பேருக்கு செய்தி புரிஞ்சிச்சு? சில ஒரே ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க மோட்சமாம் நித்திய வீட்டில். ஆமென். அல்லேலூயா. அந்த அக்காமாருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நானும் ஆவியில் ஈடுபட்டு தான் போயிட்டு வரணும். ஒரு நான் எங்கேயும் யாரையும் சொல்லலை, போகிற இடத்துல உள்ளவங்கள சொன்னேன். எங்கே உள்ளவங்கெல்லாம் வெரி குட். உங்களை பற்றி நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? போகிற இடத்துல நான் கூட்டம் நடத்துகிற நேரம் மத்தியானம் 2 மணி. ஏன்னா அப்படி எங்கேயும் எனக்கு கூட்டம் இருக்காது. ஒன்று காலை 10 மணி, மாலை இருக்கும். நான் சொல்லுவேன், 2 மணி எங்கள் கூட்டத்திலே ஒருத்தரும் தூங்க மாட்டாங்கங்கன்னு உங்களை நம்பி சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்கள். என் வார்த்தையை பொய்யாக்குறது நிஜமாக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர். அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமந்துட்டு போனாங்க. ஆமென். உடன்படிக்கை. உங்களுக்கு ஆண்டவருக்கு உடன்படிக்கை இருக்குது தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பாவம் செய்யாத, பொய் சொல்லாத, பெருமை பாராட்டாத, ஆமென், கசப்பாக இருக்காத. இதெல்லாம் ஒரு உடன்படிக்கை. இதெல்லாம் எங்கே இருக்குது? அன்னைக்கு ஒரு அக்கா அங்கே வந்தாக்கா, மிந்தி இப்போ இல்லை. அவன் என்னத்தை பிரசங்கம் பண்ணுறான்? அவன் மோசையை பற்றி சொல்லாமல், எலியாவை பற்றி சொல்லாமல், எலிசாவை பற்றி சொல்லாமல், பொறாமை, பெருமை, கோபம், கசப்பு, அது எங்கள் பைபிளில் இருக்குன்னாங்களாம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அந்த அக்கா உலகத்தில் இருப்பதும் எனக்கு தெரிந்த ஆச்சரியம்தான். ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கை தான் நம் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய மூளை நமக்கு மேலே நின்றக்கூடாதுக்கா. ஹலோ, உங்கள் ஞானம் வெளிப்படுவது தவறு அல்ல, ஆனால் அந்த ஞானம் பெருசாக இருக்கக்கூடாது. தலகணம் ரொம்ப பெருசாக இருக்கவே கூடாது. எரிகோ உடையணும்னா இதெல்லாம் செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த எரிகோ கோட்டையை பிரபுகிதியோனால உடைக்க முடியாது. ஹலோ, செங்கடலை மோசையை கொண்டு பிளந்துட்டார், யோர்தான ஆசாரியர்கள் கொண்டு பின்னிட்டுட்டார். ஆனால் எரிகோவை உடைக்கிற பொறுப்பை ஜனங்கள் கையில் விட்டுட்டார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வந்தவங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன். மரண கட்டெல்லாம் ஒரு காலத்தில் உடைச்சாச்சு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவாலை நீங்க தான் உடைக்கணும். விசுவாசமா இருந்து உடைக்கணும், விசுவாசத்துல கீழ்ப்படிதலை வச்சு உடைக்கணும், விசுவாசத்துல அன்பா இருந்து உடைக்கணும், பொறுமையா இருந்து உடைக்கணும், அமைதியா இருந்து உடைக்கணும். அடுத்தது உடன்படிக்கையை சுமக்கணும். அல்லேலூயா.
தலகணம், பெருமை, கோபம், போட்டி, பொறாமை, பொருளாசை தலை தூக்கி நிற்கவே கூடாது. தலை தூக்கி நிற்கிறது உடன்படிக்கை பெட்டி. இந்த வேதம், இந்த வசனம் தான் தலைக்குள்ளே இருக்கணும். மண்டைக்குள்ளெல்லாம் வசனம் ஓடணும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க சுமந்து காலை வச்சதுனால தான் எல்லாம் பின்னாடி போச்சு. நான் சொல்கிறேன், வசனம் உங்கள் சிந்தைக்குள்ளே, வார்த்தைக்குள்ளே, வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் நீங்கள் கால் வைக்கிற இடத்துல வாசல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஆமேன் சொல்லுங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று கட்டளை சொல்லுகிறது. உன்னை கோபக்காரியாவே எல்லாரும் பார்க்கக்கூடாது, எரிச்சல்காரியாவே பார்க்கக்கூடாது, அன்புள்ள ஜனமாக பார்க்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், வசனம் உயர்த்து நிற்கணும். எங்கனாலும் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதன்படி என் குடும்பம் இருக்கா, கொஞ்சம் கையை அப்படி தூக்கிட்டு நம்ம கேட்கணும் வீட்டில். இதன்படி நான் 100க்கு 100 இல்லைங்க யாரும். வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பாரு ஆண்டவர். ஜட்ஜ்மெண்ட் டேல எப்படி ஆண்டவர் தீர்ப்பு எழுதுவார் தெரியுமா? இந்த சட்ட புத்தகத்தை வச்சு தான் தீர்ப்பு எழுதுவார். இது மேல, ஆமேன், இந்த வசனத்தின் மேல நிக்கிறவங்க வீடு தான் கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு. வீட்டுக்கு 6 அடி இல்லை, 10 அடி இல்லை, 15 அடி இல்லை, எத்தனை அடி போட்டாலும் அந்த வீடு பெருமழை வந்தால் விழும். ஆனால் வசனத்துக்கு மேல நீ நின்னுட்டா, வார்த்தையை நின்னுட்டா, வசனத்தை தூக்கி பிடிச்சிட்டா, கர்த்தர் சொல்லி எது வந்தாலும் ஒன்னும் அசைக்க முடியாது, உங்களை அசைக்கவே முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட தெளிவாக பேசுறாரு. வார்த்தையை விட்டுறாத, வசனத்தை விட்டுறாத. வசனம் உள்ள இருக்கான்னு பார்த்துக்கோ. வாக்கு தத்தம் பெற்ற பிள்ளையே, நான் அன்பா இருக்கனா, கசப்பு இல்லாம இருக்கனா, வெறுப்பு இல்லாம இருக்கனா, பகை இல்லாம இருக்கனா, போட்டி இல்லாம இருக்கனா, பொறாமை இல்லாம இருக்கனா, மற்றவர்களோடு கூட என்ன கம்பேர் பண்ணாம இருக்கனா. நான் ஒன்று சொல்கிறேன், யார் கூடயும் உங்களை இன்றைக்கெல்லாம் நிறைய பேர். அன்றைக்கி ஒரு அக்கா, பிரதர் நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், ஜோமனை வாங்கினாங்க. நானும் ஓடிட்டேன். என்ன டிப்ரெஷன் பார்த்தா, பிரதர் நான் என்ன படித்தேன் தெரியுமா, பிரதர் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? எனக்கு பிறகு வளர்ந்தவன் என் தம்பி கார் வாங்கிட்டான் பிரதர், கார் வாங்கிட்டான். கொண்டாடியை கூட்டு 3,000 பேருக்கான் பிரதர், 3,000 பேருக்கான் பிரதர். ஜோமனுங்க பிரதர். அட பாவி, அல்லேலூயா. சரி, இதை யார் சொன்னா? அதான் அவன் ஆக்கங்கிட்ட வாட்ஸ்அப் காட்டி கொடுக்குது பிரதர். போறவனுக்கு அறிவில்லை, ஸ்டேட்டஸில் போட்டு போகக்கூடாது. ஹலோ, சொந்த செலவில் சூனியம் வைப்பது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஆமேன், கவனமாக இருக்கணும். அதை போட்டுட்டு அவன் போனால் இந்த அக்காவுக்கு வயிறும் எரிஞ்சிட்டு ஸ்டவ்வும் எரிஞ்சிட்டு. ஆனால் அக்கா யாரு? ஆவியில் நிரம்புறதில்ல. அது ஆவியில் நிரம்புற அக்கா. அதனால தான் ஜோம் பண்ண போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இது இட்லி கொப்பரை அவியிற குக்கரு, இதில் பரிசுத்தாவி நதி ஓடாதுன்னு தெரிஞ்சிட்டு. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு. தூக்கி போடுங்க, கம்பேர் பண்ணாதீங்க. யாராவது உங்களை விட ஜம்முன்னு இருந்தா கர்த்தருக்கு தோத்திரம். இன்னும் நல்லாகட்டும், இன்னும் அழகாகட்டும். ஆமேன். நமக்கு பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? போதும் என்ற நல்மனதோடு இருந்தான்னு சொல்லுது. நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணால் ரொம்ப கவனமாக தான் பண்ணணும். ஆனால் நம்மளை ஆண்டவர் அப்படிலாம் வைக்கல. கொஞ்சத்தில் தானே உண்மையாக இருக்க சொல்லியிருக்காரு. பெருந்தன்மை வேணும். அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அவசியம். கம்பாரிசன் பண்ணாதீங்க. ஆமேன். கணவனுடைய குடும்பத்தோடு கம்பாரிசன் வேண்டாம். அது பண்ணி நீ பண்ணியா? நீ ஆடு. உனக்கு அடிகள் விழுதா கசையடி, சந்தோஷப்படு. உன் ஆண்டவர் புதுப்பித்து கொண்டிருக்கிறார். உன் வேலை ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில், குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடக்குது. உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், வார்த்தை வல்லமை உள்ளது. சகோதரி, ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளை போல் நம்மளை மாறணும்னு விரும்புகிறாரு. நம்ம மேலே எப்போவுமே உடன்படிக்கை தான் இருக்கணும். இதை தூக்குங்க, இந்த வார்த்தையை தூக்கிக்கிட்டே நடங்க. எங்கே போனாலும் தாழ்மையாக இருங்க, அப்போ வசனம் உயர்ந்து நிற்குன்னு அர்த்தம். எங்கே போனாலும் பொறுமையாக இருங்க, அப்போ வசனம் உயர்ந்து இருக்குன்னு அர்த்தம். எங்கே போனாலும் விட்டு கொடுங்க, அன்பாக இருங்க. எங்கே போனாலும் தாழ்மையாக இருங்க, அப்போ உங்கள் மேலே ஆமீன் இந்த வசனம் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனால் எங்கேயாவது ஏழை வந்து பாருன்னு நின்னா வசனம் காலுக்கு கீழே போயிட்டுன்னு அர்த்தம். கணவனோடு கூட இருந்தாலும் சரி, ரொம்ப கவனம். நீ எரிகோவை உடைக்கும்படி புறப்படப்பட வேண்டிய சேனை, நீ எரிகோவை உடைக்கணும். கடைசியா ஒன்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆர்ப்பரி,
ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய இடம். நிறைய பேர் வீட்டுக்குள்ள வாயடிக்கிறோம், பேசுறோம், ஆனா ஜெபரைக்கு வந்த உம்முன்னு இருக்கும், பாடாம எங்கேயோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனா தூங்குறோம். கர்த்தர் சொல்ற ஆர்ப்பரி. எப்படி ஆர்ப்பரிக்கணும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அலங்கம் இடியும் வரை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்கும் கர்த்தர் குறித்து வைத்த ஆசீர்வாதத்திற்கும் விரோதமாக இருக்கிற எரிகோ உடையும் வரை ஆர்ப்பரி. ஆர்ப்பரி ஜனமே, எக்காலத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலர் ஸ்தோத்திரத்துக்கு விரோதமாகவே பிரசங்கம் பண்றாங்க. தோத்திரம் பண்ணக்கூடாது காரணம் இல்லாம. நான் ஒன்று சொல்லித்தாரேன், தோத்திரம் பண்ணா பெருகிடுவீங்க. ஸ்தோத்திரம் பண்ண சாத்தானுக்கு தெரியும் சில சபைக்குள்ள தடை இருக்கு, ஸ்தோத்திரம் போடாதுன்னு தடை இருக்கு. வருத்தத்தோட சொல்றேன், எக்காலத்திலும் எவ்வேளையிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இயேசு அப்பத்தை எடுத்து அண்ணார்ந்து பார்த்து, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்றார். அப்பம் பெருகினது. உங்கள் ஆமேன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. துதியினால மட்டும்தான், துதியினால மட்டும்தான். துதிச்சுக்கிட்டே இரு. நான் ஒன்று சொல்றேன், ஆதங்கத்தில் கூட ஜெபத்தை பண்ண வச்சிருவான் பிசாசு. ஆமீன். எல்லாத்தையும் போட்டு ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவரை இப்பவே இப்பவே. ஆனா துதிக்கிறதுக்கு வாயை திறந்த அந்த ஜெபத்தில் அழகு இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, கம்பீரத்தோடு ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்தரிக்க வேண்டும். கடந்த ஒரு வார காலமா நீ முடங்கி கிடக்கிறிய வீட்டுக்குள்ள, உன் வாயில ஸ்தோத்திரம் இல்லை, உன் வாழ்க்கையில விசுவாசம் இல்லை, உன் சிந்தை எங்க போகுது, உன் எண்ணம் எங்க போகுது, நீ யாரு? கர்த்தர் சொல்ற உங்களோட தெளிவா பேசுறாருக்கா. ஆவியானவர் தெளிவா பேச, நீ என்னுடையவள், உனக்கு முன்பு ஒப்பு கொடுக்கிறேன். சில போராட்டங்களை, சில தடைகளை கர்த்தர் உங்கள் முன்பு ஒப்பு கொடுக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அந்த தடையை நீங்க கடந்து போகும்படி, அந்த தடையை நீங்க கடந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை வெளிப்படட்டும் அப்பா, இரக்கம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் கரம் உங்களுக்கு நேரம் வந்திருக்குது, உங்களுக்கு நேரம் வந்திருக்குது. எல்லா எரிகோ கோட்டை, சில பேருடைய வீட்டுக்குள்ள பாவ கோட்டை இருக்கு, பாவ கோட்டை, தரித்திரத்தின் கோட்டை, வியாதி என்கிற கோட்டை, மந்திரம் என்கிற மந்திரவாதி கட்டம் கட்டி போடப்பட்ட கோட்டை. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவைகள் அத்தனையும் உடைத்து போடுகிறார். நீங்க துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க, ஆர்ப்பரிக்க, அந்த ஜனங்கள் துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டை மேல ஆமென் பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி வந்திருக்கும் நினைக்கிறேன், விசை வந்திருக்கும் நினைக்கிறேன். நான் சொல்றேன், நீ இங்க ஆர்ப்பரி, நீ இங்க துதிக்க ஆரம்பி. கர்த்தர் எல்லைக்குள்ள பராக்கிரமசாலியா இறங்கி தடையை உடைப்பா, தடையை உடைப்பா, கட்டை உடைப்பா, கண்ணியை பெரி பண்ண வைப்பா. ரீபாபா காபா லகபா தூடா தூரபா கபா சந்தூட பௌடபா ரீபந்த நாம கபா லகரா. மகிமா 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 மகிமா. மந்திர கோட்டை உடையது, செய்வனை கோட்டைகள், ஏவலின் கோட்டைகள், யாகத்தின் கோட்டைகள், சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. தவிடு பொடியாகி போகிறது. சூனியக்காரி செய்கிற சூனியங்கள், சூனியக்காரன் செய்கிற சூனியங்கள், கையாளை பொருத்தி மந்திரவாதியை வைத்து உனக்கு விரோதமாய் செய்கிற மந்திரம் அழிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது. கர்த்தர் மகிமையாய் இறங்கி வந்திருக்கிறார், மகிமையாய் இறங்கி வந்திருக்கிறார், உங்களோடு கூட இறங்கி வந்திருக்கிறார். ரீபாபா கபா லகபா தூடா தூரபா கபா சந்தூட பௌடபா ரீபந்த நாமா கபா லகரபா. சகோதரி, நான் தான் அதை உனக்கு தந்தேன், அந்த நன்மை உனக்கு நான் தான் தந்தேன். நிம்மதி இல்லைன்னு சொல்லாத, உனக்கு சமாதானம் சொல்றார். ஆமென். தேங்க் யூ லார்ட். ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்திருக்கிற மற்றொரு சகோதரி, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமானின் சதி அல்ல, தேவனுடைய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட சகோதரியை குறித்து ஆண்டவர் பேசுறாரு.
நீ காரிய சித்தி உள்ளவள், உன்னோடு தேவன் இருக்கிறார். யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தது போல உங்களோடும் கூட இருக்கிறார். மகிமை வெளிப்படட்டும் அப்பா, இரக்கம் வெளிப்படட்டும் அப்பா. வியாதிகள் வெளியேறுகிறது, கட்டிகள் மறைகிறது, கர்ப்பப்பையின் கட்டிகள் மறைகிறது அப்பா. சரீரத்தில் உள்ள வியாதிகள் பறந்து பாதாளம் போகிறது. உன்னை குற்றப்படுத்துகிற நாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த நாவை குற்றப்படுத்துவேன், அவனை குற்றவாளியாய் நான் விடமாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நியாயம் தீர்க்காமல் விடமாட்டேன். அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக, மரண கட்டுகள் உடைக்கப்படுவதாக, மந்திர கட்டுகள் உடைக்கப்படுவதாக, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். குடும்பத்தை ரட்சிங்க, கணவனை ரட்சிங்க, மனைவியை ரட்சிங்க, பிள்ளைங்களை ரட்சிங்க, சமாதான தாபரமா மாற்றுங்க. உன்னோடு போராடுகிற தீய வல்லமை அழிந்து எரிந்து சாம்பலானது, அழிந்து எரிந்து சாம்பலானது. ஒரு மகிமை உன் கண்ணு பார்க்க போகுது. எல்லாம் 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 இந்த ஒரு நிமிடம் கர்த்தர் விட மாட்டேங்கிறார். நிறைய பேரை நான் தொட போறேன், நிறைய பேரை தொட போறேன். கர்த்தருடைய தொடுதல் வருகிறது. அம்மா உங்க மேல அந்த தொடுதல் வருகிறது. சகோதரி உங்க மேல அந்த தொடுதல் வருகிறது. உங்க மேல அந்த வல்லமை வருகிறது. உங்க மேல அந்த அக்னி வருகிறது. ரீ பாபா கபா லகபா தூடா துரபா கபா சந்தூட பௌடபா ரீபந்த நாம கபா லகரபா. இதோ இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை பெருக்கமடைய வைக்கிற அக்கினி உன் மேல பலமாய் பலமாய் பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. ரீபா கபா லகபா தடனமா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நன்றா இருக்கணும்பா, பெரிய காரியம் செய்யுங்க. இவங்க நல்லா இருக்கணும். பிள்ளைகளே, இன்று முதல் நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்பவர்கள் முன்